நபி வழியே நம் வழி என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தரப்பட்டதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மார்க்க விஷயங்களில் முழுமையாக பின்பற்ற கடமைப்பட்டிருந்தும் அவர்களுடைய போதனைகளை புறக்கணித்துவிட்டு அவர்கள் எதையெல்லாம் தடுத்தார்களோ, எவற்றையெல்லாம் யாரையெல்லாம் பின்பற்றக்கூடாது என்று தடை செய்தார்களோ அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இன்றைய முஸ்லிம் சமுதாயம் இருக்கிற காரணத்தினால் நபி வழிதான் நாம் பின்பற்றுவதற்குரிய ஒரே வழி என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்திலே நாம் அங்கத்தினர்களாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் மறுமையிலே நம்ம வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருந்தால் பெரிய கோடீஸ்வரர்களாக நம்ம ஆகிவிட முடியாது. நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிற காரணத்தினால் நம்ம இந்த நாட்டினுடைய ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ள முடியுமா என்றால் அப்படியெல்லாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது. நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருந்தால் இந்த உலகத்தில் எந்த நோய் நொடி வராது, துன்பங்கள் வராது, பிரச்சனைகள் எதுவுமே வராது என்று ஏதாவது இந்த மார்க்கத்தில் உத்தரவாதம் தரப்பட்டிருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. அப்ப எதுக்காக இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம்? இந்த மார்க்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கோடீஸ்வரன் ஆக முடியாது, நோயற்றவர்களாக ஆக முடியாது, பதவி அந்தஸ்து அதிகாரத்தை எல்லாம் பெற முடியாது. அப்ப எதற்காக இந்த மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம் என்று கேட்டால், இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்பட்டுவிடும். அழிக்கப்பட்ட பிறகு எல்லோரையும் இறைவன் எழுப்பி விசாரணை நடத்துவான். அந்த விசாரணையில நாம எல்லாரும் தேறி பாஸாகி சொர்க்கத்துக்கு போக வேண்டும். இதுக்கு தான் இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம். இந்த மார்க்கத்தில் இருக்கிற காரணத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே நன்மை என்ன? மறுமை வாழ்க்கையில நரகத்திலே கிடந்து வெந்து வேகாமல் சொர்க்கத்திலே நுழைந்து இன்பங்களை காலாகாலத்திற்கும் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதற்கு நமக்கு உள்ள ஒரே வழி இந்த மார்க்கம்தான். இதுக்காகத்தான் நம்ம இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம். கஷ்டப்பட்டு தொழுகை நடத்துகிறோம், சிரமப்பட்டு நோன்பு வைக்கிறோம், நம்முடைய பணங்காசுகளை செலவு செய்து ஹஜ்ஜிக்கு போகிறோம், சிரமப்பட்டு சம்பாதித்த பொருளாதாரத்தை ஏழைகளுக்கும் நல்ல பணிகளுக்கும் வாரி வாரி வழங்குகிறோம். இன்னும் எத்தனையோ நல்ல காரியங்களை எல்லாம் இந்த உலகத்தில் நம்ம செய்வதற்கு என்ன காரணம்? இதையெல்லாம் செய்தால் மறுமையில் நமக்கு நன்மை கிடைக்கும், மறுமை வாழ்க்கையிலே நம்ம வெற்றி பெறலாம். இதுக்கு தான் இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம். ஆனால் இதற்காகத்தான் இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட நம்ம அதுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கை அமைத்திருக்கிறோமா? அப்ப இந்த மார்க்கத்தில் இருக்கிற காரணத்தினால் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு சில கண்டிஷன் இருக்கிறது. என்ன கண்டிஷன்? அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நீங்க மறுமையில வெற்றி பெறுவதாக இருந்தால் அல்லாஹ் சொன்னதை கேளுங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேளுங்க. இந்த ரெண்ட கேட்டா மட்டும்தான் நீங்க வெற்றி பெற முடியுமே தவிர அவன் சொன்னான் இவன் சொன்னான் என்று யாரையாவது கேட்டு நடந்தீர்களேயானால் நீங்க வெற்றி பெற முடியாது. அப்ப மறுமையில வெற்றி பெறுவதாக இருந்தால் நம்ம அல்லாஹ் என்ன சொன்னாங்கிறத கேட்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்பதை கேட்கணும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கு காட்டுறான். நாளைக்கு மறுமையில என்னவெல்லாம் நடக்கும் என்பதை இப்பவே சொல்லி தந்து இந்த நிலைக்கு ஆளாகி விடாதே என்பதற்காக ஒரு காட்சியை போல படம் எடுத்து நம்ம காட்டுகிறான். எப்படி காட்டுகிறான்? யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார். சில பேருடைய முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும். சில ஆட்களை பிடிச்சிக்கிட்டு போய் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நரகத்தில் போட்டு புரட்டுவான், முகத்தை புரட்டுவான். அப்ப அவங்க என்ன சொல்லி கொண்டு புலம்புவார்கள் தெரியுமா? யா லைத்தனா அத்தானல்லாஹ வ அத்தான ரசூலா. அல்லாஹ் சொன்னபடி நம்ம நடந்திருக்கலாமே, ரசூல் சொன்னபடி நடந்திருக்கலாமே. அப்படி நடக்காம இன்னா அத்தானா சாதத்தனா வ குபரானா, எங்கள் தலைவர்கள் பெரியார்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், பாலல் உன சபீலா, எங்களை வழிகெடுத்து நாசமாக்கிட்டாங்களே,
இப்படி நரகத்துல கொண்டு வந்து தள்ளிவிட்டாங்களே, நரகத்துல போய் என்ன சொல்லி புலம்புறான் தெரியுதா? அல்லாஹ் சொன்னதை கேட்டிருந்தா நாங்க இங்க வந்திருக்க மாட்டோமே, ரசூல் சொன்னதை கேட்டிருந்தால் இங்க வந்திருக்க மாட்டோமே. வேற யார் சொன்னதை கேட்டுட்டோம்? பெரியார் சொன்னாங்க, மகான் சொன்னாங்க, அஜர்த்து சொன்னாங்க, மௌலானா சொன்னாங்க, முன்னோர்கள் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க என்று கேட்டு இவங்க சொல்ல கேட்டு நாங்க மார்க்கத்தை கடைபிடித்த காரணத்தினால் இன்னைக்கு நரகத்தில் கடந்து வெந்து சாவுகிறோமே என்று நரகவாசிகள் புலம்புவார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு முன்கூட்டி எச்சரிக்கிறான். அப்ப நம்ம மறுமையில வெற்றி பெறணும் என்று நம்ம நினைத்தோமையானால் அதுக்கு உள்ள வழி என்ன? அல்லாஹ் சொன்னானா ரசூல் சொன்னாங்களா? இந்த ரெண்டுக்குள்ள நின்றால் மாத்திரம்தான் நீங்க மறுமையில் வெற்றி பெற முடியும். உங்களுடைய தொழுகையானாலும் அது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடி இருக்க வேண்டும். உங்களுடைய நோன்பாக இருந்தாலும் அது ரசூல் சொன்னபடி தான் இருக்க வேண்டும். உங்களுடைய ஜகாத்தாக இருந்தாலும் அது ரசூல் சொன்னபடி தான் இருக்க வேண்டும். உங்களுடைய கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும், தான தர்மமாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும், இறந்த வீட்டிற்கு செய்கிற சடங்குகளாக இருந்தாலும், இன்ன பிற வீடு கட்டுவதாக இருந்தாலும், குடிபோவதாக இருந்தாலும், வியாபாரம் செய்வதாக இருந்தாலும், விவசாயம் செய்வதாக இருந்தாலும் அந்த ரசூல் சொன்ன வழியில் நீங்கள் நடக்கிறீர்களா? அது ஒண்ணுதான் அங்கே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுமே தவிர இங்க அப்பன் சொன்னான் பாட்டன் சொன்னான்னு போனோம் என்று சொன்னால் நம்ம நாசமாகி விடுவோம் என்பதற்குத்தான் நபி வழிதான் நம்முடைய வழியாக இருக்க வேண்டும் என்கிற தலைப்பில் மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை உங்களிடத்திலே பதிவு செய்ய நாங்கள் விரும்புகிறோம். இன்றைக்கு எப்படி இருக்கிறது மார்க்கம்? இஸ்லாம் என்று பல காரியங்களை நம்ம செய்கிறோம். இந்த காரியங்களை எல்லாம் செய்யும் பொழுது இது மாதிரி குர்ஆன்ல இருக்குதா என்று என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? இஸ்லாம்னு ஒரு காரியத்தை செய்கிறோம். இப்படி செய்யும் பொழுது நம்ம என்ன சிந்திக்கணும்? நம்ம செய்யற இந்த காரியம் குர்ஆன்ல சொல்லப்பட்டு இருக்குதா? நம்ம செய்யற இந்த காரியத்தை நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லவோ செய்யவோ செஞ்சாங்களா? அனுமதிக்கவாவது செஞ்சாங்களா என்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நம்ம பின்பற்றுகிறோமா? எங்க அப்பன் சொன்னா சரி, எங்க பாட்டன் சொன்னா சரி, எங்க அஜர்த்து சொன்னா சரி என்று நம்ம செய்கிறோமா? சிந்தித்து பாருங்க. நம்ம இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறோம். மார்க்கம் நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியமும் எப்படி இருக்குன்னு கேட்டா, உங்களுடைய தாய் தகப்பன்மார்கள் உங்களுக்கு என்ன சொன்னார்களோ அதை நீங்க செய்கிறீர்கள். உங்களுடைய தாய் தகப்பன்மார்கள் அவங்களுடைய தாய் தகப்பன்மார்கள் என்ன சொல்லி கொடுத்தார்களோ அதை செய்கிறார்களே தவிர குர்ஆன்ல இருக்குதா என்று தேடி பார்க்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா செய்தார்களா என்று தேடி பார்த்து அதுக்கு தகுந்தவாறு நம்ம நடக்கிறோமா என்றால் நடக்கிறது இல்லை. அப்ப இதை பற்றி எல்லாம் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறான். முதல்ல என்ன எச்சரிக்கிறான்? மார்க்கம் நீங்க ஒன்றை செய்யறதாக இருந்தால் என்னென்ன மாதிரி எல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது, எதையெல்லாம் நீங்கள் பின்பற்றக்கூடாது, எதையெல்லாம் பின்பற்றினால் அழிந்து நாசமாகி போய்விடுகிறீர்கள் என்பதை திருமறை குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ப நபிமார்கள் எல்லாம் இஸ்லாத்தை போய் மக்களுக்கு சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் போய் ஒரு கடவுளை வணங்குங்க என்று சொன்னார்கள். அப்ப அந்த எதிரிகள் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? என்னப்பா நீ அல்லாஹ் மட்டும் வணங்க சொல்ற, ஒரே ஒரு கடவுளை மட்டும் வணங்க சொல்லுகிற, இது மாதிரி நீ சொல்ற மாதிரியான ஒரு மார்க்கத்தை இதுக்கு முந்தி எங்க பாப்பா சொல்லலையே, இதுக்கு முந்தி எங்க உம்மா சொல்லலையே, இதுக்கு முந்தி எங்க தாத்தா சொல்லலையே, இதுக்கு முந்தி எங்க பாட்டி சொல்லலையே என்று அவங்க எல்லாம் பதில் சொல்றாங்க. எப்படி பதில்? நபிமார்கள் போய் சொல்றாங்க அல்லாஹ் மட்டும் வணங்குங்கன்னு சொல்லி, அவன் என்ன பதில் சொல்றான்? நாங்க அதையெல்லாம் மாசமே நாபிஹாதா ஃபில் மில்லத்தில் ஆகிரா, இந்த மாதிரி ஒரு கொள்கையை எங்க முன்னோர்கள்ட்ட நாங்க பார்க்கலையே, எங்க முன்னோர்கள்ட்ட கேள்விப்படலையே, புதுசா சொல்றியே என்று என்ன செஞ்சாங்க? மக்கத்தில் இருக்கிற காபிர்களும் மற்ற நபிமார்களுடைய எதிரிகளும் இதைத்தான் தங்களுடைய பதிலாக சொன்னார்கள். அல்லாஹ் அதுக்கு என்ன பதில் சொல்றான்? அவங்க சொல்லும் அதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்லி காட்டிருக்கனா, அவ்வளவுக்கான ஆபாவும் லா யாக்கிலூன செய்யவலா யஹ்ததுன். நீங்க உங்க அப்பம்பாட்டனை பின்பற்றன்னு சொல்றீங்களே, உங்க அப்பம்பாட்டன் செய்யறதெல்லாம் மார்க்கம்னு செய்வேன்னு சொல்றீங்களே, அவங்க மூடர்களா இருந்தாலும் நேர்வழி பெறாமல் இருந்தாலும் அவங்கள நீங்க பின்பற்றுவீர்களா என்று அல்லாஹ் திருமறையில இதை மறுக்கிறான். நம்ம மார்க்கம்னு ஒண்ணு செய்யறதா இருந்தா நம்ம வாப்பா செஞ்சிருக்காரான்னு பார்க்கவே கூடாது, நம்ம அம்மா செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கவே கூடாது, நம்ம தாத்தா பாட்டி முப்பாட்டம் செஞ்சிருக்காங்கன்னு பார்க்க கூடாதுங்க. இதெல்லாம் அவங்க நேர்வழியில இருந்து குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோட செஞ்சா நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாம செய்திருப்பார்களே ஆனால்
முன்னோர்களை நம்ம பின்பற்றும் பொழுது நரகத்தில் கொண்டை கொல்லிக்கட்டையாக நம்ம தள்ளப்பட்டுருவோம். அப்ப இது நம்ம சமூகத்தில் இருக்கிறது. இந்த ஊரை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சின்ன பிள்ளைங்க நாடகம் நடிச்சு காட்டினாங்க. வீட்டுக்கு வீடு அந்த வெள்ளையா என்ன கட்டியிருக்க நாம கட்டி மாதிரி தொங்க விட்டுருக்காங்கல்ல படிகாரம், அதை கட்டி தொங்க விட்டுருக்கீங்க. இது ஏன் தொங்க விட்டீங்க? இப்படி தொங்க விடுங்கன்னு குரான்ல இருக்குதா? இல்ல. இப்படி தொங்க விடுங்கன்னு நபிகள் நாயகம் சொன்னாங்களா? இல்ல. ஏன் செஞ்சீங்க? உங்க வாப்பா செஞ்சாரு, அதான் பதில். ஏன் செஞ்சீங்க? உங்க உம்மா செஞ்சாங்க, இதான் பதில். அல்ல உங்க தாத்தா செஞ்சாரு, அதான் பதில். இது அங்க எடுபடுமா? மறுமையில நிறுத்தி எல்லாம் கேட்கும் பொழுது ஏன்டா அந்த மாதிரி இதை கட்டி விட்டேன்னு கேட்டா எங்க அம்மா செஞ்சாங்க, அப்ப உம்மாவோட சேர்ந்து நீ போற நரகத்துக்கு போன சொல்ல மாட்டான். எங்க வாப்பா சொன்னாங்கண்டா அல்ல நரகத்துக்கு தள்ள மாட்டான். அப்ப இதை போடுறமே இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு சக்தி இருப்பதாக நம்ம நினைப்பதற்கு மார்க்க நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறதா? குரான்ல இந்த மாதிரி என்ன எல்லா விஷயத்தையும் சொல்லி தர்றதுக்கு தானே நபி வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு செயலை செய்யறோமே, இதை செய்வதற்கு நபி நமக்கு அனுமதி கொடுத்தாங்களா? அவங்க காலத்தில் இப்படி கட்டி தொங்க விட சொன்னார்களா? இல்லவே இல்ல. அப்ப நம்ம மார்க்கம் எதை கடைபிடிக்கிறோம்? எங்க அப்பா மாட்டம் சொன்னா போதும் நினைக்கிறோம், ஆனா அது நரகத்தில் கொண்டு தள்ளும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நீங்கள் தாயத்து தட்டு எதா இருந்தா அதெல்லாம் சொல்லி காட்டினார்கள். இது எல்லாமே எதுல வந்ததுன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் அப்பம் பாட்டன்மார்களை பின்பற்றதுனால வந்த கதிதான். எது? கையில ஒரு தாயத்தை போட்டுக்கிறது, கழுத்துல ஒரு தாயத்தை போட்டுக்கிறது, இடுப்புல ஒரு தாயத்தை போட்டுக்கிறது, தட்டுல எழுதி கரைச்சு குடிக்கிறது, இது மாதிரி பிரேம் பண்ணி மாட்டி வைத்துக் கொள்வது, இது மாதிரியான காரியங்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்றீங்க? நோய் வந்தா செய்றீங்க, வறுமை வந்தா செய்றீங்க, வியாபாரம் சரியில்லைன்னா செய்றீங்க. இதெல்லாம் அஜர்த்து போய் என்ன பண்றீங்க? அசரத்து வயிற்று வலிக்குது, இந்த இதை போட்டுக்க, அஜர்த்து வியாபாரம் சரியில்லை இதை மாட்டிக்க அப்படின்னு அவர் சொன்னார்னா இதையெல்லாம் செய்ய தயாரா இருக்கிறீங்க. சரி செய்யுங்க. இப்படி செய்ய சொல்லி குரான்ல இருக்குதா? இப்படி செய்ய சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா அப்படின்னு பார்க்கணுமா இல்லையா? அப்படி பார்த்தீங்க என்று சொன்னா இதெல்லாம் தடுத்து தான் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க? மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யார் ஒருவன் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான், அல்லாஹ்வுக்கு சமமாக அந்த தாயத்தை ஆக்கி விட்டான். என்னமோ அல்லாஹ்வை இறக்கக்கூடிய துன்பத்தை இந்த தாயத்தை போய் தடுத்துரும் அப்படின்னா இன்னொரு அல்லாஹ் மாதிரி அல்லாஹ்வுக்கு போட்டியா ஒரு அல்லாஹ் உண்டாக்கிட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சு இருக்கிறாங்க. ஆனா அதை மார்க்கம் நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்படித்தாங்க ஊர் வழக்கம், இப்படித்தாங்க எங்க உம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க உம்மா இப்படித்தான் போட்டு விட்டாங்க. இதுதான் உங்கள்கிட்ட பதிலாக இருக்குமா? ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை உங்களுக்கு காட்ட முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை இதுக்கு ஆதாரமாக காட்ட முடியுமா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு பொருளை கட்டி கொண்டால் வயிற்று வலி போகும், ஒரு பொருளை மாட்டிக்கொண்டால் வியாபாரம் நடக்கும், இந்த மாதிரி எல்லாம் இஸ்லாத்துல ஒரு கான்செப்ட் இருக்கிறதா? அவ்வளவு வேணாங்க. இஸ்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற வேணாம், கொஞ்சம் மூளை இருந்தா கூட இப்படி செய்வோமா? அஜர்த்திட்ட அவரு ஒரு மனிதர், எந்த அஜர்த்திட்ட போய் நீங்க தாயத்து போடுறீங்களோ அவர் யாரு? உங்களை மாதிரி ஒரு மனிதரா? அதுக்கு மேம்பட்டவரா? உங்கள்கிட்ட இல்லாத என்ன ஒரு பவரை நீங்க அவர்கிட்ட பார்த்துட்டீங்க? ஒண்ணுமே பார்க்கல. எல்லா மனிதர் மாதிரி உங்க அஜர்த்தா இருக்கிறவர் சாப்பிடறாரா இல்லையா? யார் அஜர்த்துங்கிறீங்களோ பெரிய சேகன்னு வச்சுக்கிறீங்க, பெரிய மூலான வச்சுக்கிறீங்க, அவர் என்ன மாதிரி இருந்தாலும் அவருக்கும் சாதாரண மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? மற்றவன்லாம் சாதாரண சட்டை போட்டா அவர் பெரிய சட்டை போடுவார், இதுதான் வித்தியாசம். மற்றவன்லாம் தொப்பி போடுவான் அல்லது போடாம இருப்பானா, இவர் தலப்பா கட்டிருப்பாரு, இதுதான் வித்தியாசம். இது யார் வேணாலும் கட்டிக்கலாம். இது தலப்பா கட்டுறதுக்குன்னு ஒரு பெரிய பவர் சக்தி ஒண்ணுமே தேவை கிடையாது. ஒரு 7 மீட்டர் துணியை கூடுதலா செலவழிக்கிற சக்தி இருந்தா அது தலையில சுத்திக்கிடலாம். அப்ப அவர்கிட்ட நீங்க பார்த்தது என்ன பாக்குறீங்க? பெரிய தாடியை பாக்குறீங்க. தாடிங்கிறது என்ன பெரிய ஒரு கஷ்டப்பட்டு மகான்களுக்கு மட்டும்தான் வரக்கூடியதா? விட்டா எவனுக்கு வேண்டாலும் வரும். வலிச்சுக்கிட்டு இருக்கா ஒருத்தர் வர மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. அப்ப தாடிங்கிறது ஒரு பெரிய மகானுக்கு ஒரு அடையாளமா? அப்ப அந்த மாதிரியான ஒருத்தரை பாக்குறீங்க, பெரிய தாடி, பெரிய ஜுப்பா, பெரிய தலப்பா, கையில் ஒரு பெரிய தசுமணி, ஒரு மாதிரியான இதை பார்த்த உடனே ஆஹா இவர் தலைவலியை போக்குவார், வயிற்று வலி போக்குவாரு, தாயத்தார், இப்படி நினைக்கிறீர்கள். ஆனால் யதார்த்தமா நீங்க என்ன பார்க்கணும்? இந்த கோலத்தினால ஒரு மனிதனுக்கு எக்ஸ்ட்ரா பவர் வந்துருமா? இந்த தலப்பாவை நான் வாங்கி கட்ட முடியுமா முடியாதா? இந்த ஜுப்பா வாங்கி நான் போட்டுக்கிற முடியுமா முடியாதா? இந்த மாதிரி பெரிய தாடியை நான் வளர்க்க முடியுமா முடியாதா? இந்த மாதிரி ஒரு தசுமணியை நான் ஊற்ற முடியுமா முடியாதா? யாரும் முடியும்ல, யாரு வேணாலும் செய்யலாம். முஸ்லிமா இல்லாதவங்க கூட இது செய்யலாமா செய்ய முடியாதா?
இதை வைத்துக் கொண்டு என்ன நினைக்கிறீங்கன்னா அவர்கிட்ட என்னமோ எக்ஸ்ட்ரா பவர் இருக்கிற மாதிரியும் அவர் தாயத்தில் அந்த பவரை இறக்கி உங்களுக்கு தர்றாருங்கிற மாதிரி நம்புறீங்களே. இது என்ன ஒரு அறிவு கூட உங்களுக்கு இருக்காது, சிந்திக்க கூட மாட்டீங்களா, மூளையை செலவு கூட பண்ண மாட்டீங்களா? அப்ப என்ன நீங்க நினைத்து பார்க்க வேண்டும். இவருக்கு தாயத்து போட்டு உங்களுடைய வறுமையை போக்குறாருல, வறுமையை போக்குறாரு. உங்க வறுமையை போக்குறவரு அவர் வறுமையை போக்கிக்கிட்டாரா? நான் வறுமையை போக்குறதா இருந்தா எனக்கு வறுமை இல்லாம இருக்கணும்ல. அப்ப அஜர்த்து எப்படி இருக்கணும்? நீங்க எல்லாம் லட்சாதிபதியா இருந்தா அவர் கோடீஸ்வரரா இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன நம்பலாம், ஆமா இவர் பாருங்க மந்திரம் ஓதி ஓதி கோடீஸ்வரனா போயிட்டாரு, நமக்கு அதுல கொஞ்சம் சொல்லி தருவாரு அப்படின்னு நினைக்கலாம். நம்மளை விட அஜர்த்து நிலைமை கீழே தானே இருக்குது. நீங்க கொடுக்குற 5 10 வாங்கித்தானே ஒரு குடும்பமே ஓடுது. ஒரு முத்தவள்ளி எதிர்த்தவருக்கு பேச முடியுமா? பந்தாடி விட்டுருவாங்க. அப்ப அந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்ன பண்றாரு, அவர் நூல்ல என்னத்தை கட்டி தர்றேங்கிறாரு, அதை நீங்க இடுப்புல கட்டணும் நோய் போயிருங்கிறீங்க. அவர் வீட்டு பிள்ளைக்கு நோய் வந்துருச்சுன்னா ஆஸ்பத்திரி கூட்டு போறாரு. அவர் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறாரு. உங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்த நூலை மந்திரிச்சு போடுங்கிறாரு. அப்ப நம்ம எப்படி போய்கிட்டு, இதெல்லாம் என்ன காரணம்? குர்ஆனையும் ஹதீஸையும் நபி வழியையும் புறக்கணித்து விட்டு எங்க முன்னோர்கள் சொன்னது போதும், எங்க முன்னோர்கள் எதையெல்லாம் காட்டி தந்தார்களோ அதையெல்லாம் நாங்க செய்வோங்கிறதான இது காரணம். இந்த அஜர்த்திட்ட ஃப்ரேம் பண்ணி வாங்கி கடையில மாட்டி வைக்கிறான, இதன் மூலம் பெரிய தொழிலதிபர் ஆகலாங்கிறான, இதெல்லாம் மாட்டி பெரிய தொழிலதிபர் ஆன அஜர்த் இருக்கிறாரா? அவர் என்ன தொழில் நிபுணர்? அவர் பெரிய மேதையா? அவர் பில்கேட்ஸ்? அவரு வியாபாரம் நடக்காட்டி வியாபாரம் தெரிஞ்சவன்ட்டு போய் கேட்பானா? அஜர்த்து போயிட்டு அஜர்த்து வியாபாரம் சரியில்லை, அஜர்த்து வைத்த வலிக்குது, அஜர்த்து பையன் படிக்க மாட்டேங்கிறான், அஜர்த்து பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது, இது என்னங்கிற அவரு மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் ஏதாவது அவருக்கு கொடுத்து வச்சுக்கிறானா? அல்ல, எல்லா சப்ஜெக்டும் அவர் தான், அவர்கிட்ட போயிடறான். எதுவா இருந்தாலும் அஜர்த்து போறது. இதுல இப்படி எல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதா? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் பட்டாங்கள வறுமை, அந்த வறுமையா நீங்க எல்லாம் படுறீங்க? அந்த வறுமை நேரத்தில் சஹாபாக்கள் யாராவது ரசூலுல்லாஹ்ட்ட போய் ரசூலுல்லாவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தாயத்தை தாங்க என்று கேட்டு வாங்கி போட்டாங்களா? இல்லதானே. எத்தனை சஹாபாக்கள் குடியிருக்க வீடு இல்ல, பள்ளிவாசத்தினையில படுத்து கிடந்தாங்களே, அல்லாஹ்வுடைய தூதரை வீடு இல்லாம இருக்கிறோம், கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணி இழைத்தாங்க, மாட்டி வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டு வீட்டுக்கு சொந்தக்காரர் ஆனாங்களா? அப்படி ஏதாவது ரசூலுல்லாஹ் வழிகாட்டினாங்களா? காட்டவே இல்லை. அப்ப ஏன் இந்த மாதிரிலாம் நம்ம செய்யறோம்? அடிப்படை வளங்களை இஸ்லாம்னு ஒன்றை செய்வதாக இருந்தால் அதை சொல்லித் தர்றதுக்கு தான் அல்லாஹ் ஒருத்தர் அனுப்பினான். அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னா செய்வோம், சொல்லாட்டி விட்டுருவோம் என்கிற ஒரு அடிப்படை விளங்காத காரணத்தினாலதான் எங்க அப்பன் சொன்னா பாட்டன் சொன்னான்ங்கிற அளவுல நம்ம என்ன செய்யறோம், இதுகளெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்ப முன்னோர்கள் சொன்னார்கள், பெரியார்கள் சொன்னார்கள்ங்கிற இந்த அடிப்படை நம்ம உள்ளத்தில் நுழைந்தது காரணம் என்ன? இஸ்லாத்தில் ஒன்றை சொல்வதற்குரிய அதிகாரம் முகமது நபிக்கு தான் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரா நியமிச்சதுனால அவங்களுக்கு இருக்கிறது என்பதை விளங்காத காரணத்தினால்தான் இதெல்லாம் இன்னைக்கு சண்டைக்கெல்லாம் காரணம் தானே. நம்ம தௌஹீத் ஜமாத்துக்கு மற்றவங்களுக்குள்ள விவகாரமே என்னது? நாங்க என்ன சொல்றோம்? இஸ்லாத்துல இல்லாத செய்யாத, குர்ஆன்ல இல்லாத செய்யாத, நபி சொல்லாத செய்யாத. உலக விஷயத்துல மட்டும் எப்படி கவனமா இருக்கிறீங்க? உலக விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறோம், மார்க்கத்துல தான் ஏமாறுறதுக்கு ரெடியா இருக்கிறோம்ங்க. உலக விஷயத்துல அஜர்த் என்ன சொன்னாலும் கேட்பீங்களா? கேட்க மாட்டேங்கிறீங்க. உலக விஷயத்துல உங்களுடைய முன்னோர்கள் சொன்னது கேட்பீங்களா? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சுல்தான்பேட்டை எப்படி இருந்துச்சு? எல்லாம் குடிசையில தான் இருந்திருப்பாங்க. எங்க அப்பன் குடிசையில இருந்தான், நானும் குடிசையில இருப்பேன். யாராவது இருக்கிறீங்களா? புதுசு கூட கட்டில இல்ல, அதுல பின்பற்றலாமா? அப்பனை பின்பற்ற ரெடியா இல்ல. 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மண்ணெண்ணெய் விளக்கலான்னு இருந்தா நம்மள என்ன செய்யணும்? நாங்கள் எங்க பாப்பாவை தான் பின்பற்றுவோம், எங்க உமாவை தான் பின்பற்றுவோம், நாங்க இந்த கரண்ட் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், மிக்ஸ் எல்லாம் நாங்க எடுக்க மாட்டோம், ஆட்டுக்கல்ல தான் ஆட்டுவோம். இப்படி யாராவது இருக்கிறீங்களா? வாஷிங் மிஷின் இல்லாம இருக்கிறீங்களா? ஃப்ரிட்ஜ் இல்லாம இருக்கிறீங்களா? ஏசி இல்லாம இருக்கிறீங்களா? அப்ப அந்த காலம் நடந்தே தானே போனான். சுல்தான்பேட்டையில இருந்து விழுப்புரம் போறா இருந்தாலும் நடந்தானே போயிட்டு இருந்தா. அந்த காலத்துல நாங்களும் நடந்துதான் பிரயாணம் பண்ணுவோம். ஏன் பஸ் இப்ப உங்களுக்கு கார் எதுக்கு தேவைப்படுது? அப்ப அப்பம்பாட்டம் செஞ்சதை உலக விஷயம் வரும்போது எது லாபமோ அதை செய்ய ரெடியா இருக்கிறோம். உலக விஷயத்துல அம்மா சொன்னது எங்களுக்கு வேணாம், பாப்பா சொன்னது வேணாம், தாத்தா சொன்னது வேணாம், தார் சாலையில தான் வேணும், கப்பி சாலையில நாங்க இருக்க மாட்டோம். இப்படி எல்லாம் நடக்கிறீங்களே துன்யா விஷயத்துல. மார்க்கத்துல மட்டும் அலட்சியம். துன்யாவுடைய மதிப்பை விளங்கி இருக்கிற அளவுக்கு நீங்க என்ன செய்யல? மார்க்கத்தினுடைய மதிப்பை விளங்கல.
அதனாலதான் என்ன செய்றீங்க, உலக விஷயம் வரும் பொழுது வாப்பாத்திக்கு போடுற அந்த காலத்து மனுஷன் அவருக்கு என்னடா தெரியுங்கிறான். அம்மா அந்த காலத்து மனுஷி அதையெல்லாம் கேட்க முடியுமா இந்த காலத்துல? அப்ப அதுல மட்டும் கரெக்டானதை ஏத்துக்கணுங்கிறீங்க, அதுல மட்டும் சரியானதை தேர்ந்தெடுக்கணுங்கிறீங்க. மார்க்கம் வந்துச்சுன்னு சொன்னா அப்ப சொன்னபடிதான் தொழுவேன், ஆத்தா சொன்னபடிதான் இபாதத்து பண்ணுவேன், இப்படி தாத்தா சொன்னபடிதான் நோன்பு வைப்பேன். எப்படி இது? அப்ப இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிற வேணாமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உரிமையாளர் இருப்பானுங்க. நீங்க உங்க வீடு இருக்கிறது, உங்க வீட்டுக்கு நீங்க தான் சொந்தக்கார ஆளு. நீங்களும் உங்க கணவன் மனைவி 2 பேர் இருந்தீங்கன்னா நீங்க அந்த வீட்டுக்கு சொந்தக்கார ஆளு. ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றான், ஒருத்தர் வீட்டுக்கு வந்து என்ன செய்யறான், இன்னைக்கு சாம்பார் வைங்கிறான் உங்க பொண்டாட்டியை பார்த்து. அட என் வீட்டுல என் பொண்டாட்டி சாம்பார் வைக்குது, நீ என்ன சொல்ற கேப்பீங்களா இல்லையா? ஒருத்தன் வெளியில வந்து என்ன செய்யறான், நீங்க கணவரா இருக்கிறீங்க, உங்க வீட்டுல என்ன சமைக்கணும் எப்ப சமைக்கணும் அவங்களுக்கு தெரியும். ஒருத்தன் அங்க இருந்தாலும் செய்யறான், நீ சப்பாத்தி போட்டு வை. ஏண்டா என் பொண்டாட்டிக்கு சப்பாத்தி போட சொல்ல நீ யாரான்னு கேக்குறீல்ல? அப்ப உங்க வீட்டுக்கு உரிய அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்கிறது. வேற ஒருத்தனுக்கு அந்த அதிகாரத்தை என்னைக்காவது கொடுத்துருக்கீங்களா? வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, பெயிண்ட் அடிக்கணும்னு பேசிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தங்க வந்துகிட்டு நீங்க பச்சை பெயிண்ட் அடிங்க, இது என்ன நீ சொல்ற எனக்கு தெரியாது, அது நான்ல காசு போட்டு கட்டுறேன். அப்ப உங்க வீட்டுக்கு என்ன பெயிண்ட் அடிக்கணும் நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க, எத்தனை மாடி கட்டணும் நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க, எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் அது நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க, எத்தனை பேரை வேலைக்கு வைக்கணும் நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. அப்ப எங்க ஜன்னல் வைக்கணும், எங்க பாத்ரூம் வைக்கணும், எங்க பெட்ரூம் வைக்கணும், என்னென்ன இருக்குன்னு அனைத்தையுமே நீங்க தான் தீர்மானிக்க போறீங்க. கட்டி முடிச்ச பிறகும் அந்த வீட்டினுடைய ஒவ்வொரு நிர்வாகத்தையும் நீங்க தான் தீர்மானிக்க போறீங்க. அதுல வேற ஒருத்தன் தலையிட்டால் உங்களுக்கு கோபம் வருமா வராதா? ஏன் நிர்வாகத்தில் நீங்க எப்படி தலையிடலான்னு கேட்பீங்களா இல்லையா? நீங்க ஒரு கல்விக்கூடம் பள்ளிக்கூடம் நடத்துறீங்க, அந்த பள்ளிக்கூடத்தை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு என்ன செய்றீங்க, அதை நிர்வகித்து கொண்டு வர்றீங்க. அதுல எத்தனை பேரை சேர்க்கலாம், எத்தனை வகுப்பு நடத்தலாம், வாத்தியாருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம், மாணவர்களுக்கு என்ன யூனிஃபார்ம் கொடுக்கலாம் என்பதை எல்லாம் இந்த நிர்வாகத்தில் நீங்க தீர்மானிப்பீங்க. ஒருத்தர் அங்க இருந்து வந்துகிட்டு வெள்ளை கலர் யூனிஃபார்ம் போடுங்கிறான். ஏண்டா நீ என்னடா நீனா பள்ளிக்கூடத்துக்கு நிர்வாகி, நல்ல நிர்வாகி சொல்லுவீங்களா இல்லையா? 25 ரூபாய்க்கு மேல பீஸ் வாங்க கூடாதுங்கிறான் வெளியே வந்துகிட்டு. அதே நீ சொல்ற நாலு சொல்லணும், அந்த பள்ளிக்கூட நிர்வாகி கேட்பாரா இல்லையா? நீ வாத்திய மாணவர்கள் 200 பேருக்குள்ள சேர்க்க கூடாதுங்கிறான். ஒத்துக்கு நம்ம கோபம் வராதா? நம்ம ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறோம்னு சொன்னா நம்ம பள்ளிக்கூடத்துல யார் யாரை சேர்க்கணும், என்ன ரேட்டு எல்லாமே நம்ம தான் தீர்மானிக்கணும். அப்ப நம்ம நடத்துற ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தால் அந்த அதிகாரம் நம்மிடத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா? உங்க வீட்டு அதிகாரம் உங்கள்ட்ட இருக்கணுமா இல்லையா? நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, ஒரு தங்க வந்துகிட்டு நீ இன்னையில இருந்து மிளகா 25 ரூபாய்க்கு தான் விற்கணுங்கிறான் ஒருத்தன். அது நீ என்னடா சொல்றது, நான்ல தீர்மானிப்பேன், நான் வாங்குறவளை எனக்கு தெரியும், விற்கிறவளை எனக்கு தெரியும், எவ்வளவு லாபம் எனக்கு தெரியும், நீ யாரா சொல்றது கேட்பமா இல்லையா? ஒரு கடையில ஒரு பொருளை விற்கிறவனாண்டா கடைக்கு சொந்தக்காரன் எவனோ அவன் தான் விலையை தீர்மானிப்பான், அவன் தான் அதனுடைய நல்லது கெட்டதை தீர்மானிப்பான். அப்ப அந்த விஷயங்களுக்கெல்லாம் அதிகாரம் அவனுக்கு இருக்குமே தவிர கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. இவனுக்கு 1000 ரூபாய் கடன் கொடு நம்ம ஒரு உத்தரவு போட முடியுமா? நான் விரும்பினா கொடுப்பேன், விரும்பினா இல்லைன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறான். அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கு சின்னதுல இருந்து பெரியது வரைக்கும் ஒரு நாட்டுடைய முதலமைச்சரா ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னா முதலமைச்சர் செய்யற வேலையை வேற ஆள் செய்ய முடியுமா? முதலமைச்சர் இருக்கு, நான் மேடை போட்டுக்கிட்டு நாளை முதல் அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய் சம்பளம் அதிகரிக்கிறேன் நான் மேடையில் போட்டு பேசினா எனக்கு இருக்குன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா நீ முதலமைச்சரா, நீ 1000 ரூபாய் அதிகரிச்சு கொடுக்க இயலுமா? உனக்கு எவன்டா அந்த அதிகாரம் தந்ததுன்னு கேட்பானா இல்லையா? அப்ப அரசு ஊழியருக்கு சம்பளத்தை கூட்டுறா இருந்தா அரசு ஊழியர் அந்த இடத்துல எவன் இருக்கிறான் அவன் தானே தீர்மானிப்பான். ஒரு பிரதமர் தீர்மானிக்கிற பிரதமர் தானே தீர்மானிப்பான், ஒரு ஜனாதிபதி தீர்மானிக்கிறது அவன் தானே தீர்மானிப்பான். அப்ப ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவருக்கு என்று ஒரு அதிகார மட்டம் இருக்கிறது. அந்த அதிகார மட்டத்தில் அடுத்தவருக்கு பங்கு கேட்பார்களே ஆனால், அடுத்தவர்கள் உரிமை கொண்டாடுவார்களே ஆனால் அதை எந்த மனுஷனும் ஜீரணிக்க தயாரா இல்லை. ஏன் அதிகாரத்தில் தலையிட நீ யார் கேட்கிறமா இல்லையா? அப்ப உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு அதிகாரம் இருக்குமையானால் இந்த அகில உலகத்தையும் படைத்து பராமரிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கா இல்லையா? அவன் உத்தரவு போடுற இடத்துல வேற ஒருத்தன் கையெழுத்த போட்டா என்ன ஆகும்? அவன் தான் ஒன்றை ஹலால் என்று சொல்ல வேண்டும். என்னை மாதிரி ஒரு மனுஷன் எனக்கு ஹலாலை தீர்மானிக்க முடியாது. ஒன்றை ஹராம் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் அவனிடத்தில் தான் இருக்க வேண்டிய. அவன் தான் என்னை படைச்சிருக்கிறான், அவன் தான் என்னை கண்காணித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான், என்னுடைய எல்லா நல்லது கெட்டதுக்கு அவன் தான் பொறுப்பாளியாக இருக்கிறான். அப்ப அவன் தான் என்ன செய்யணும், எனக்கு இதை செய்யி, இதை செய்யாத, இது கடமை, இது கடமை இல்ல, இது குற்றம், இது நன்மை என்றெல்லாம் சொல்லுகிற அதிகாரம் அவனுக்கு தானே இருக்கணும். அவனுக்கு இருக்கிற அதிகாரத்தை புடுங்கி எவனுக்கோ கொடுத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு கோபம் வருமா வராதா?
நான் ஒருத்தன் இருக்கிறேன், எப்படி தொழுகணும்னு நான் தான் சொல்லி தருவேன், எப்படி நோன்பு வைக்கணும்னு நான் தான் உனக்கு சொல்லி தருவேன், எப்படி ஜக்காத்து கொடுக்கணும் நான் தான் உனக்கு சொல்லி தருவேன். இந்த அதிகாரம் எல்லாம் எனக்கு உரியது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு உரிமையாளர் இருப்பார்ல, இந்த வீட்டுக்கு உரிமையாளர் யாருன்னு கேட்டா ஒருத்தர் காட்டுவாங்க, பத்திரம் வச்சிருப்பாரு. அப்ப தீனுக்கு உரிமையாளர் யாரு? அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இந்த மார்க்கம் எனக்கு சொந்தமானது, உங்க அப்பனுக்கு சொந்தமானது இல்ல, உங்க ஆத்தாவுக்கு சொந்தமானது கிடையாது. இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் நான் தான் டிசைட் பண்ணுவேன், நான் சொல்றபடிதான் இந்த மார்க்கத்தை நடக்கணும். உன் இஷ்டப்படி நடந்தால் ஏன் அதிகாரத்தை புடுங்கி கொடுத்ததாக நான் எடுத்துக்கொள்வேன் என்று அல்லாஹ்வுக்கு கோபம் வருமா வராதா? அற்பத்திலும் அற்பமாக இருக்கிற நமக்கு இவ்வளவு கோபம் வறுமையானால் படைத்த இறைவனுக்கு வருமா வராதா? அதனாலதான் என்ன சொல்றோம் என்று கேட்டால், எல்லா அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு உரியது நம்புங்கள். அல்லாஹ் யாரை தூதராக நியமித்தானோ அந்த தூதருக்கு இருக்கு நம்புங்கள். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் நிறைவுபடுத்தி விட்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்ப சொல்றான்? இன்னைக்கா சொல்றான்? போன மாசமா சொன்னா? 100 வருஷத்துக்கு முந்தையா சொன்னா? அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்திலேயே அவங்களுக்கு அருளப்பட்ட குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இன்றோடு உங்கள் மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன். முழுமையாக்கிட்டேன்னு என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் முழுமையாயிடுச்சுக்கு என்ன அர்த்தங்கிற? மர இடம் இல்லாட்டி தானே முழுமையாச்சுன்னு அர்த்தம். இன்னும் இடம் இருந்தா முழுமையாச்சுன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஒரு கோவளையில தண்ணியை ஊத்துறோம், முழுமையாச்சுன்னு எப்ப சொல்லுவோம்? இன்னும் ஒரு சொட்டு தண்ணி அங்க ஊத்த முடியலண்டா தான் என்ன செய்வோம்? முழுமையாச்சுன்னு சொல்லுவோம். காக்கலாஸ் தண்ணியை வச்சுக்கிட்டு முழுமையாச்சுன்னு சொன்னா யாராவது ஒத்துக்குறோமா? எங்கடா முழுமையாச்சு போட்டு இடம் காலியா இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா? அப்ப முழுமையாகி விட்டது, நிறைந்து விட்டது. முழுமைனா நிறைகிறது. நிறைந்து விட்டது என்று எப்ப சொல்லுவோம்? மறுபடி எதையாவது போடுவதற்கு இடம் இல்லாட்டி தான் என்ன செய்வோம்? நிறைந்து விட்டதுன்னு சொல்லுவோம். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பற்றி எப்படி சர்டிபிகேட் கொடுக்கிறான் என்று சொன்னால், நான் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம்? எவனும் கை வைக்க கூடாதுன்னு அர்த்தம் இருக்கா இல்லையா? நான் முழுமையாக்கிட்டேன்னு சொன்னா நான் என்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லிவிட்டேன். இதுக்கு மேல ஒன்ன கொண்டாந்து எவனும் சேர்த்துறாதீங்க, எவன் சொன்னது கேட்டுப்படாதீங்க. நான் சொன்னது எல்லாமே நிறைவுபடுத்திதான் தந்திருக்கிறேன். ஒரு குறைவா இருந்தா கூட அடுத்த போகலாம். ஒரு புருஷன் இருக்காரு, பொண்டாட்டிக்கு செலவுக்கு 5000 ரூபாய் தேவை, 3000 ரூபாய் கொடுக்கிறாரு. அண்ணன்ட்ட தம்பிகிட்ட போய் கேட்கலாம், ஏன் பத்தலையில? புருஷங்காரன் தேவைக்கு தரல என்று சொன்னா பாப்பாட்ட போய் கேளுங்க, அண்ணன்ட்ட போய் கேளுங்க, தம்பிகிட்ட போய் கேளுங்க. மார்க்கத்தில் யாரிடமெல்லாம் வாங்குவதற்கு அனுமதி இருக்கு அவர்கிட்ட போய் கேட்கலாம். அவன் என்ன சொல்றான்? இந்த பாரு, உனக்கு எவ்வளவு தேவை? 5000, இந்த 10,000 வச்சுக்க, யார்ட்டையும் கையேந்த கூடாது, என் பேரை கெடுத்துட கூடாதுன்னு சொல்றான். அப்ப கேட்கலாமா? முழுமையாக தந்த பிறகு கேட்கலாமான்னு கேட்கிறேன். குறைவா இருந்ததுன்னு கேட்கணும். உங்களுக்கு எத்தனை இட்லி வயிற்றுல இடம் இருக்கு அத்தனையும் தந்தாச்சு. 20 இட்லி சாப்பிடு, 5 இட்லியே சாப்பிடு, நிறைஞ்சு போச்சா? அப்புறம் கேட்கலாமா? முழுமையாகிவிட்டது என்று சொன்னால் மறுபடி கேட்க கூடாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த மார்க்கத்தை சொல்லும் பொழுது இந்த மார்க்கத்தினுடைய முதல் சிறப்பாக, முதல் தகுதியாக என்ன சொல்றான்னா, உங்க மார்க்கத்தை நான் முழுசா தந்திருக்கிறேன், குறைச்சி தரலன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பிறகு ஒரு நூல் கூட இந்த மார்க்கத்தில் சேரக்கூடாது. நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகு எவனாச்சும் எதையாவது சொன்னானால் அதை தூக்கி கட்டாசி எரிஞ்சிடணும். ஏன்? இதுக்கெல்லாம் இடம் இல்லடா, எங்க அல்லாஹ் எல்லாத்தையும் முழுமையா தந்துட்டான் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அல்லாஹ் முழுமையாக்கி விட்டான் இந்த மார்க்கத்தை என்று நீங்க நம்பினீர்களே, ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு என்னவெல்லாம் இந்த மார்க்கத்தில் நுழைக்கப்பட்டு இருக்கிறதோ, அது நல்லது என்ற பெயரில் நுழைந்தாலும் நன்மை என்ற பெயரில் நுழைந்தாலும் அது மார்க்கம் இல்ல. அதை நம்ம ஏற்றுக்கொண்டோமே ஆனால் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை புடுங்கி விட்டோம் என்று அர்த்தம் வந்துவிடும். இதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், எனக்கு பிறகு புதிதாக உருவாக்கப்படும் கண்டிப்பாக, அந்த மாதிரி காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் உங்களை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா தான் வச்சிருக்கிறேன். எனக்கு பிந்தி பல விஷயங்களை மார்க்கம் சேப்பானுவார், அதுல ஏமாந்துராதே. ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், புதிதாக உருவாக்கப்படும் காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன்.
அந்த காரியங்களை செஞ்சா என்ன வாழ்வீங்க தெரியுமா? குல்ல முஹ்தஸத்தின் பிதா, இப்படி புதிதாக மார்க்கத்தின் பெயரால் எவையெல்லாம் உருவாக்கப்படுகிறதோ அவை அனைத்தும் அனாச்சாரம். ஓ குல்ல பிதாத்தின் லலாலா, ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு. ஓ குல்ல லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்த்து விடும். அல்லாஹ் சொல்லாம ரசூல் சொல்லாம மார்க்கம்னு ஒண்ணு செஞ்சீங்கன்னா, நீங்க செஞ்சது நல்லது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, அதுக்கு நரகம்தான் கிடைக்குமே தவிர கண்டிப்பா அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், என்னுடைய கட்டளை இல்லாமல் என்னுடைய உத்தரவு இல்லாமல் ஒரு அமலை ஒருவன் செய்தால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய ஆர்டர் இல்லாமல் என்னுடைய உத்தரவு இல்லாமல் என்னுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு அமலை ஒருவன் செய்வானே ஆனால் அது இறைவனால் ரத்து செய்யப்படும். ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும். மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை அவனாக யாராவது உருவாக்கி கொள்வாரே ஆனால் அது இறைவனால் நிராகரிக்கப்படும். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு என்னத்தை காட்டுகிறது? இந்த மார்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் அனுப்பி அவர்கள் சொல்லித்தர வேண்டிய அனைத்தையும் அவர்கள் மூலமாக சொல்லித்தந்து அந்த ஒருவரை நீங்கள் பின்பற்றுங்கள், அவரை மட்டும் பின்பற்றுங்கள், அவரை தவிர யாரையும் பின்பற்றாதீர்கள் என்பதை தெல்ல தெளிவாக அல்லாஹ் அறிவிக்கிறான். அப்ப அவரை தவிர யாரை பின்பற்றினால் நரகத்தில் கொண்டே சேர்த்துரும் என்று சொன்னால், இப்ப நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் நம்ம எடை போட்டு பார்க்கணுமா இல்லையா? நம்ம ஊர் உலகத்தில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிற அந்த செயல்களை எல்லாம் இது உண்மையில அல்லாஹ் பூர்த்தி செஞ்சான்ல, அந்த மார்க்கத்தில் இருந்துச்சா அல்லது பிந்தி வந்ததா? இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு எச்சரிக்கையும் சொல்கிறார்கள். இன்றைக்கு நீங்க பாக்குறீங்க, சுல்தான்பேட்டையிலிருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு பூரா பார்த்தீர்கள் என்று சொன்னா முஸ்லிம்கள்லாம் ஒரே மாதிரியா இல்ல. நமக்குள்ள பல கோத்திர பல குழுக்களாக இருக்கிறோம், பல கொள்கையில் முரண்பட்டவர்களாக இருக்கிறோம், பலவிதமான வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்குள்ள தரிகாக்கள் பெயரால் பிரிந்து கிடக்கிறோம், மதுஹபுகள் பெயரால் பிரிந்து கிடக்குகிறோம், இன்னும் பல விஷயங்களை நம்ம நினைக்கிறோம் செதறி போய் கிடக்கிறோம். இப்படி துண்டு துண்டா செதறக்கூடிய நேரத்தில் நம்ம எல்லாம் ஒன்னானா நல்லா இருக்குமே, அல்லது இப்படி செதறி கிடக்குறாங்களே அதுல போறதா இதுல போறதா குழம்புறமா இல்லையா? அவன் ஷாபிங்கிறான் அதுக்கு போவோமா, இவன் ஹனபிங்கிறான் அதுக்கு போயிருவோமா, அவன் சாதிலியாங்கிறான் அதுல போய் சேர்ந்துக்கிறோமா, இவன் காதிரியாங்கிறான் அதுல போய் சேர்ந்துக்கிறோமா, இப்படின்னு சொல்லி நமக்குள்ள என்ன தௌஹீத் ஜமாத்துங்கிற அதுக்கு போவோமா, தப்லீக் ஜமாத்துங்கிற அதுல போய் சேர்ந்துக்கிறோமா, ஜமாத் இஸ்லாமிங்கிற அதுல ஓடி போயிருவோமா என்று பலவிதமாக நம்ம என்ன செய்யறோம், குழம்புகிறோம். ஏன்? அத்தனை குரூப்புகள் இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படுகிறது. இந்த மாதிரி குழப்பம் வரும்போது எதை தேர்ந்தெடுக்கணும் அழகா வழிகாட்டுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மாதிரி வரும்பொழுது எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் சொன்னார்கள். இன்ன பனி இஸ்ராயீல தஃபர்ரகத் அலா 72 மில்லா, எனக்கு முன்னாடி இஸ்ரவேல் மக்கள் இருந்தார்கள், அந்த மக்களுக்கு நபிமார்கள் வந்தார்கள். நபிமார்களுடைய மரணத்திற்கு பிறகு இஸ்ரவேல் மக்கள் 72 கூட்டங்களாக பிளவுபட்டு போனார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு முந்தின இஸ்ரவேல் சமுதாயத்தில் அவங்களுடைய நபிமார்கள் மரணித்த பிறகு ஒரே மார்க்கத்தில் இருக்காம அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 72 கூட்டங்களாக சிதறி போய்விட்டார்கள். இன்ன உம்மத்தி தஃப்தரிகு அலா 73 மில்லா, என்னுடைய சமுதாயமான நீங்கள் இருக்கீங்களே நீங்க 73 ஆயிருவீங்க. யார் சொல்றா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு முந்தின சமுதாயம் 72 போனா நீங்க எத்தனையா போவீங்க என்று கேட்டா அவனை விட ஒன்னு அதிகமாகி 73 பிரிவுகளாக நீங்கள் பிளவுபட்டு போவீர்கள். குல்லுகும் பின்னார், அவ்வளவு பேர் நரகத்துக்கு தான் போவீங்க. 73 கூட்டமா நீங்க பிளவுபட்டு போவீங்க, எல்லாரும் நரகத்திற்கு போவீர்கள். இல்லா மில்லத்தம் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர 73 கூட்டமா நீங்க செதறி போவீங்க. அந்த 73ல 72 நரகம். பேருக்கு முஸ்லிமா இருப்பீங்க, நாங்க தான் சரியான மார்க்கத்தில் இருக்கும் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த 73ல நரகத்துக்கு போறது எத்தனை? ஒரு 50 நரகம், ஒரு 20 சொர்க்கம், அப்படிலாம் கிடையாது. 73 கூட்டத்தில் 72 எங்க போயிருமா? நரகத்துக்கு போயிரும். ஒரே ஒரு கூட்டத்தை தவிர ஒண்ணுதான் சொர்க்கத்துக்கு போவோம். இந்த ஹதீஸை எல்லாரும் சொல்லுவாங்க, பயான்ல எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அந்த ஒண்ணு நாங்க தான் இருக்கிறோம். தப்லீக்காரன் சொல்லிவிட்டு நாங்க தான் அந்த ஒண்ணும்பா. ஜமாத் இஸ்லாமிங்கிறவன் சொல்லிவிட்டு அந்த ஒரு கூட்டம் நாங்க தான் இருக்கிறோம். ஷாபிக்காரன் இந்த ஹதீஸ் சொல்லிவிட்டு அந்த ஒரு கூட்டம் நாங்க தான் இருக்கிறோம். ஹனபிக்காரன் செய்யுமா?
நாங்க அந்த 72 கூட்டம் இருக்குல்ல அதுல நாங்க தான் ஒரு கூட்டம் அப்படிமா. ஆனா இது பாதி ஹதீஸ் தான் இது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க தெரியுமா, அந்த ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகும்னு சொன்ன உடனே சஹாபாக்கள்லாம் கேட்கிறாங்க, மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இந்த ஒரு கூட்டம் எதுன்னு சொல்லுங்களேன். 72 நரகத்துக்கு போயிட்டான்னு சொல்லிட்டீங்க, ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்றீங்க, அந்த ஒரு கூட்டம் எது கேள்வி கேட்கிறாங்க. யாரு? சஹாபாக்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா அன அலைஹில் யௌம வஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் இப்போது இன்று எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கக்கூடியவர்கள். பாயிண்ட் விளங்குதா? எனக்கு பிந்தி உள்ளதெல்லாம் உண்டாக்கிட்டான்னு வைங்க, அவன் அந்த ஒரு கூட்டத்தில் வரமாட்டான். எதை செஞ்சாலும் நான் செஞ்சேனா, நான் அதை செஞ்சு இருக்கிறேனா, நான் வழிகாட்டி இருக்கிறேனா, என்னுடைய உத்தரவு இருக்குதா என்று எவன் நடக்கிறானோ அந்த ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்திற்கு போகும். இப்ப தெரிஞ்சு போச்சா? நமக்குள்ள இவ்வளவு குழப்பங்கள் இருக்கும்போது எதுல இருக்கணும் நீங்க குழம்ப தேவையே இல்லை. எதுல இருக்கணும்? எத்த செய்யறதா இருந்தாலும் ரசூல்லா சொன்னாங்களா, ரசூல்லா காலத்துல இது இருந்துச்சா அப்படின்னு பாருங்க. இப்ப உதாரணமா ஒண்ணு ஒண்ணா உங்கள்ட்ட கேட்கிறேன். இப்ப நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டோம்னா மதுஹப்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். ஷாஃபி மதுஹப்னு ஒண்ணு, ஹனபி மதுஹப்னு ஒண்ணு, மாலிகி மதுஹப்னு ஒண்ணு, ஹம்பலி மதுஹப்னு ஒண்ணு, 4 மதுஹப் இருப்பதாக உங்களுக்கு சின்ன பிள்ளையில சொல்லி தந்தாங்க. மதரசாவில் உட்கார்ந்து இருக்கும்போது நினைச்சாங்க நம்ம 4 மதுஹப் இருக்கு, நீங்க எல்லாம் ஷாஃபி, இல்லனா நீங்க எல்லாம் ஹனபி, இல்லனா நீங்க எல்லாம் மாலிகின்னு ஏதோ ஒண்ணு உங்களுக்கு சொல்லி தந்தாங்க. இப்படி மதுஹப்னு 4ஆ பிரிஞ்சுக்கிட்டோம். பிரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றோம்? ஷாஃபிக்கு தனி தொழுகை, ஹனபிக்கு அது ஒரு விதமான தொழுகை, மாலிகிக்கு அது வேற விதமான தொழுகை, ஹம்பலிக்கு அது ஒரு டைப்பான தொழுகை. தொழுகையே 4ஆ போய்விட்டது. ஹலால் ஹராமா எடுத்துக்கிறீங்களேன். ஹனபிக்கு ஹலாலா இருந்தா ஷாஃபிக்கு ஹராமா போயிடும், ஷாஃபிக்கு ஹலாலா இருந்தா ஹனபிக்கு ஹராமா போயிடும். ஒரு மார்க்கம் தான். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? ஷாஃபிக்கு இது சாப்பிடக்கூடாது, ஹனபிக்கு அது சாப்பிடக்கூடாது, இப்படி எல்லாம் நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஷாஃபி, ஹனபி, மாலிகி, ஹம்பலின்னு சொல்லி. சில குடும்பத்துல புருஷன் ஷாஃபியாவும் பொண்டாட்டி ஹனபியாவும் இருப்பாங்க. எங்க ஊர் மாதிரி ஊர்ல 2 கலந்து இருக்கிற ஊர். எங்க ஊர்ல வந்து பாதி பேர் ஷாஃபி இருக்கிறாங்க, பாதி பேர் ஹனபி இருக்கிறாங்க. எங்க வீட்டுல அப்படி இருந்துச்சு. எங்க அம்மா வந்து ஹனபிம்பாங்க, எங்க பாப்பா வந்து ஷாஃபிம்பாங்க. அப்ப என்ன செய்வாங்க? சில பொருள்களை எல்லாம் சமைச்சாங்கன்னு சொன்னா பாப்பா சாப்பிட முடியாது, அம்மா தான் சாப்பிடுவாங்க. அம்மா சாப்பிட முடியாது, பாப்பா தான் சாப்பிடுவாங்க. ஏன்? எங்களுக்கு ஹராமு. ஒரு வீட்டுல பொண்டாட்டி புருஷனா இருந்துகிட்டு ஒரு பொருளை நண்டு சாப்பிடுறாங்கன்னு வைங்களேன், நண்டு வந்து ஹனபிக்காரங்க சாப்பிடக்கூடாது, ஷாஃபி சாப்பிடலாம். இப்ப என்ன செய்வாரு? எங்க பாப்பா போட்டு வெட்டுவாரு, எங்க அம்மாக்கு சாப்பிட முடியாது. ஏன்? எங்க அம்மா ஹனபில, எங்க பாப்பா முஸ்லீம்ங்கிற புருஷன் பொண்டாட்டி ஒரு வீட்டுல என்ன ஆகுது? ஒரு பொருளை சமைச்சுக்கிட்டு இது புருஷனுக்கு ஹராமு, ஹலாலு பொண்டாட்டிக்கு ஹராமு. என்ன இது? இது மார்க்கமா? இப்படி இருக்குமா? ஒரு இஸ்லாத்துல இப்படிலாம் இருக்குமா? நம்ம இந்த மாதிரி எல்லாம் நினைச்சிருக்கிறோம். ஷாஃபி ஹனபி ஒரு பிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தொழுகிறோம் வைங்களேன், ஷாஃபின்னு சொன்னா இப்படி சொல்லுவாரு, ஹனபின்னா இப்படி சொல்லுவாரு. தொழுகிறதுலயே முறை. நாங்க ஹனபி இப்படிதாங்க தொப்புள கீழே கட்டுவோம், நாங்க ஷாஃபி இப்படி கட்டுவோம், இப்படி அடுத்தால இடிக்கிற மாதிரி கட்டிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் தொழுகிற காட்சி நீ பள்ளியாசல்ல பார்க்கலாம். 2 கலந்து இருக்கிற ஊரா இருந்துச்சுன்னா அம்புடு கூத்து நடக்கும். அதே மாதிரி வந்து ஒழு செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், ஷாஃபியா இருந்தாங்கன்னா பொண்டாட்டியை தொட்டா கூட ஒழு முடிஞ்சிடும். பொண்டாட்டி ஒழு செஞ்சுட்டு புருஷனை தொட்டான்னு வைங்க, ஒழு போச்சு, மர போய் செஞ்சுட்டு வரணும். ஹனபியா இருந்தாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு ஒழு முடியாது. எங்க பாப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எங்க பாப்பா வேலை முடிவு தொழுவாரு. எதுக்காக வேண்டி? அந்த உழவு முடிக்கிறதுக்காக வேண்டி. இப்படி எல்லாம் எங்க அம்மா போய் தொழுவாங்க. அந்த ஒரு கேலி மாதிரி கிண்டல் மாதிரி ஆக்கிடுவாங்க. அப்ப இதெல்லாம் வந்து இப்படி எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? இந்த ஷாஃபி ஹனபி எல்லாம் இஸ்லாத்துல உண்டா? இந்த ஷாஃபி ஹனபி எல்லாம் 72 கூட்டத்துல ஒன்றாக இது ஆகுமா அல்லது ஒரு கூட்டத்தில் ஆகுமான்னு யோசிக்கணுமா இல்லையா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, மொத்த கூட்டம் 73, அதுல 72 நரகம், 1 சொர்க்கம். அது 1 எதுன்னு சொல்லிவிட்டாங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்? நம்மள ஷாஃபின்னு சொல்லிக்கிறலாமா, ஹனபின்னு சொல்லிக்கிறலாமா, மாலிகின்னு சொல்லிக்கிறலாமா, ஹம்பலின்னு சொல்லிக்கிறலாமா, எதுல இருந்தா அந்த ஒரு கூட்டத்தில் சேர முடியும் என்று டிசைட் பண்ணணுமா இல்லையா? அதை பத்தி ஒரு முடிவுக்கு வரணுமா இல்லையா? முடிவுக்கு வாங்க. எப்படி முடிவுக்கு வர்றது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஷாஃபின்னு ஒண்ணு இருந்துச்சா? அதான ஒரு கூட்டத்துக்கு அளவுகோல். ஒரு கூட்டத்தை கண்டுபிடிக்கிற வழி என்ன? ஒரு விஷயத்தை மார்க்கம்னு செய்யறதா இருந்தா நபி காலத்தில் இருந்ததா? என் காலத்தில் எப்படி இருக்கிறதோ அப்படி இருந்தால் தான் அது ஒரு கூட்டம். என் காலத்தில் இல்லாத நீங்கள் செய்தீர்களே ஆனால் அது 72ல சேரும்.
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு அந்த ஷாபி ஹனபி எல்லாம் நபிகள் நாயகம் காலத்தில் இருந்ததா? இல்ல. ஏன்? இந்த ஷாபின்னு சொல்லக்கூடியவர் நபிகள் நாயகம் காலத்துக்கு 150 வருஷத்துக்கு பிந்தி பிறந்தவர். ஷாபி இமாம்ங்கறாங்களே 150 ரசூலுல்லாஹ் காலத்துக்கு 150 வருஷத்துக்கு பிறகு அவர் பிறந்தவர் ஷாபி இமாம். ஹனபின்னு சொல்றாங்களே அவர் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு 80 வருஷத்துக்கு பிறந்தவர். அவங்க எல்லாம் பிறந்து அவங்க பேர்ல இந்த மذஹப் உண்டாக்கப்படுகிறது. அப்ப எப்படி ரசூலுல்லாஹ் காலத்துல ஷாபி இருந்திருக்கு? ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி ஹனபி இருந்திருக்கு? ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி மாலிக் இருந்திருக்கு? ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி ஹம்பலி இருந்திருக்கு? இந்த 4 பேருமே 4 அறிஞர்கள், 4 ஆலிம்சாக்கள். ஷாபி ஹனபி மாலிக்ங்கறாங்களே இவங்க எல்லாம் யாரு? 4 அசர்த்துமார்கள் தான். அந்த காலத்திலிருந்து அசர்த்துமார்கள். அவங்க ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி வந்தார்கள். அவங்களுக்கு தெரிஞ்சதை மக்கள்கிட்ட சொன்னார்கள். சிலது சரியானதும் இருக்கும், தவறானதும் இருக்கும். உங்க கடமை என்ன? மாடி இந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போகல. நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பின்பற்றுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை ஷாபி என்றும் ஹனபி என்றும் மாலிக் என்றும் ஹம்பலி என்றும் பிரித்து சொல்லல. அப்படின்னு புரிந்து கொள்வது சரியான மார்க்கமா இருக்குமா? அல்லது நம்ம நபிகள் நாயகம் காலத்துக்கு பின்னாடி வந்ததை ஏற்றுக்கொள்வது சரியான மார்க்கமா இருக்குமா? அப்ப இந்த மதுஹப் என்பது 72 சேரும். அதே மாதிரி இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சட்டம் சொல்றாங்க மக்களுக்கு. சட்டம் சொல்லும்போது ஆடு சாப்பிடலாமா? நீங்க எல்லாம் சாப்பிடலாம், நீங்க எல்லாம் சாப்பிடக்கூடாது, இப்படி என்னைக்கா சொல்லியிருக்கிறாங்களா? ஆடு சாப்பிடலாமாண்டா 50 பேரும் சாப்பிடலாம், மாடு சாப்பிடலாமாண்டா 50 பேருக்கும் அதே சட்டம் தான். நாய் சாப்பிடக்கூடாது எல்லாத்துக்கும் தான் சட்டம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் சொல்லும் பொழுது வலது பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆடு சாப்பிடலாம், இடது பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆடு சாப்பிடக்கூடாது, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்கிட்ட பேசும் பொழுது இப்படி 2 துண்டா பிரிச்சு சொன்னாங்களா சட்டம்? ஒரு விஷயம் சட்டம்னா எல்லாத்துக்கும் அதானங்க சட்டம். எல்லாருக்கும் அந்த குர்ஆன் தான் நமக்கு இருக்கிறது. எல்லாருக்கும் அவங்க தான் ரசூலா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அவங்க தான் வழிகாட்டியா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அவங்க தான் தலைவரா இருக்கிறாங்க. நம்ம எல்லாமே அவங்களுடைய உம்மத்தா தான் இருக்கிறோம். அவங்களுடைய வழிகாட்டுதல் படிதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லும் பொழுது அது இப்படி ஒருத்தருக்கு ஹலால் ஒருத்தருக்கு ஹராமு, பாதி முஸ்லிமுக்கு ஹலால் பாதி முஸ்லிமுடைய ஹராமு, இப்படி எல்லாம் பிரித்து வைத்திருக்கிறார்களே. இப்படியாச்சும் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சா? அப்ப ஷாபி ஹனபிங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்துல கிடையாது, மாலிக் ஹம்பலிங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்துல கிடையாது. இப்படி சட்டங்களை பிரித்து வைத்துக் கொண்டு சொன்னதும் கிடையாது. அதே மாதிரி ஒழு செய்யறது, பொம்பளை தொட்டா ஒழு முறிஞ்சிரும் போது இந்த வலது பக்கம் இருக்கிற பொம்பளை எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஒழு முறிஞ்சிடும், இந்த இடது பக்கம் இருக்கிற பொம்பளைய தொட்டா என்ன செய்யாது, முறியா, இப்படி சொன்னாங்களா? முறியும்னா எல்லாத்துக்கும் முறியும், முறியாது யாருக்கும் முறியாது. இதான சட்டம். மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை சொல்வதாக இருந்தால் ஒரு பொருள் ஹலால்னா எல்லா முஸ்லிம்களும் ஹலால். ஏன் ஹலால் ஆக்கணும்? அல்லாஹ் எல்லாத்துக்கும் தான் ஆக்கியிருப்பான். ஹராம்னா எல்லாத்துக்கும் தான் ஹராம், சுன்னத்துனா எல்லாத்துக்கும் தான் சுன்னத்து, கடமைன்னா எல்லாருக்கும் தான் கடமை. அப்படிதான் இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குமே தவிர 2 பார்ட்டா பிரித்து உனக்கு ஒரு சட்டம் உனக்கு ஒரு சட்டம் என்று இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்குமா? இருந்ததா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? இல்லை. சில நேரங்களில் சில காரியங்களை 2-3 விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருப்பார்கள். அப்ப நம்மளும் 2-3 விதமா செய்யலாம், எல்லாரும் செய்யலாம். அப்படி வருமே தவிர 2-3 விதமா செஞ்சிருக்கிறாங்க, ஒரு விதத்தை நீ பண்ணிக்க, ஒரு விதத்தை நீ பண்ணிக்க, ஒரு விதத்தை நீ பண்ணிக்க, இப்படி பிரிப்பீங்க. 3ஐயும் செய்வோம், ஒரு நாளைக்கு இப்படி செய்வோம், ஒரு நாளைக்கு அப்படி செய்வோம், இப்படி வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாமே தவிர. அப்ப நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும்? நம்ம நடைமுறைகளை யோசிச்சு பார்க்கும் பொழுது இந்த ஷாபி ஹனபி என்று உங்களை சொல்லிக் கொள்ளாதீங்க, மதுஹப் என்று சொல்லிக் கொள்ளாதீங்க. மதுஹப்புக்கு மார்க்கத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, மதுஹப்பை உண்டாக்குறதுக்கு வரல. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? தொழுகை எடுத்துக்கொண்டோமே ஆனால் சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அதே மாதிரி தான் நீங்கள் தொழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தொழுகிறதா இருந்தா உங்க இஷ்டத்துக்கு தான் தொழக்கூடாது, நான் தொழுது காட்டுவேன், என்னைய பார்க்கணும், அதே மாதிரிதான் நீங்க தொழுவணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அது கூட எப்படி தொழுது காட்டுவாங்க தெரியுமா? மக்களை எல்லாம் உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு மேடையை ஒண்ணு போட்டு மேடையில ஏறி நின்று ருக்கு செஞ்சு காட்டுவாங்க, பாத்துக்கிட்டீங்களா? சஜ்தா செஞ்சு காட்டுவாங்க, பாத்துக்கிட்டீங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் தொழ வேண்டும் என்று தொழுகையை கூட அப்படி என்ன செஞ்சாங்க? செஞ்சார்கள். ஹஜ்ஜுக்கு மக்களை எல்லாம் கூட்டிட்டு போனார்கள். உங்க இஷ்டத்துக்கு ஹஜ்ஜி செய்யுங்கன்னு சொன்னாங்களா? குது அன்னி மனாசிக்கக்கும், நீங்கள் எப்படி ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்பதை என்னை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், நான் செய்யறதை எல்லாம் பார்த்து பார்த்து அதே மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் கற்றுக் கொடுத்து விட்டு போனார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? முதலாவது ஒழிக்க வேண்டியது என்ன? ஒரு மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த இஸ்லாத்திற்குள்ளேயே ஷாபி ஹனபி மாலிகி ஹம்பலி என்றெல்லாம் பிளவுபட்டு சிதறி போய் சின்ன பின்னமாய் கிடக்கிறோமே, இது ஒழிய வேண்டும்.
நீங்கள் என்ன மதுஹப் என்று கேட்டால் நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதுஹப், நாங்கள் அனைத்து முஸ்லிம்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையில் உள்ளவர்கள் தானே தவிர எங்களுக்குள்ள எந்த பிரிவும் கிடையாதுன்னு சொன்னா அது நல்லதா, அல்ல எங்களுக்குள்ளே நாங்க ஷாஃபி எங்களுக்குள்ள நாங்க ஹனபி என்று பிரித்துக் கொள்வது நல்லதா? இப்படி நம்ம பார்க்கிறோம். இந்த மதுஹப் என்கிற பெயரில் நம்ம சிதறி கிடக்கிறதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்ல. அதே மாதிரி இப்ப இறைவனை வழிபடுறோம், இறைவனை மட்டும்தான் நம்ம வழிபடணும், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும். இது இஸ்லாத்தின் அடிப்படையான கொள்கை. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டே செத்து போன ஆட்களை போய் வணங்கி கொண்டிருக்கிறோம். செய்யறமா இல்லையா? இஸ்லாம் என்று முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டே உசுரோட உள்ளவர்களையும் போய் வணங்கி கொண்டிருக்கிறோம். செத்தாலையும் வணங்க ரெடியா இருக்கிறோம். உசுரோட இருக்கான் பாருங்க, அசர்த்து மௌலானா ஷேக் என்று பெரியார்னு வர்றான, அவனை எல்லாம் கடவுள் இடத்திலே வைத்து நம்ம வணங்குவதற்கு ரெடியாக இருக்கிறோம். இது என்ன செய்யணும்? வணங்கிட்டு போங்க, பரவாயில்ல. தர்கா கட்டணுமா நல்லா கட்டிட்டு போங்க, காலில் விழுவணுமா நல்லா விழுந்துட்டு போங்க. எப்ப நீங்க இதெல்லாம் செய்யலாம்? இப்படி நபி காலத்தில் இருந்ததான் பார்க்கணும். இந்த தர்கா கட்டுவதும் தர்காவுக்கு போவதும் அங்க போய் வழிபாடு நடத்துவதும் 72 கூட்டத்தில் சேருமா, ஒரு கூட்டத்தில் சேருமா? 72ல சேரும் என்று ஒரு கூட்டத்தில் சேரும் என்று எப்படி பிரிக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் தர்கா இருந்ததா? இருந்தா நம்மளும் தர்கா கட்டியே தீருவோம். நபிகள் நாயகம் காலத்தில் சந்தனக்குடி இருந்தால் முதல் சந்தனக்குடி இருக்கிறால நம்ம மாறுவோம். ஏன்? நபி சொன்ன பிறகு நம்ம எப்படி மீறுறது? ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இந்த தர்கா என்பதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சா? அவங்க என்ன உங்களுக்கு சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிப்பதற்கு 5 நாள் இருக்கிற, நல்லா கவனிங்க, மரணிப்பதற்கு இறந்து போவதற்கு 5 நாளைக்கு முன்னாடி பயங்கரமான வேதனைக்கு மேல் வேதனை அனுபவிக்கிறாங்க. எந்திரிக்கிறாங்க, மூர்ச்சையா விழுகுறாங்க, குளிக்கிறாங்க, மர மூர்ச்சையாகுறாங்க, பள்ளிவாசலுக்கு வரணுங்கிறாங்க, நடக்க முடியல. 2 தோழர்களுடைய தோல்ல கையை போட்டுக்கிட்டு கால்கள் எல்லாம் தரையில ஈடுபடுற மாதிரி வர்றாங்க, வர முடியல. இப்படியே என்ன செய்யறாங்க? பயங்கரமான வேதனை அனுபவிக்கிறாங்க 5 நாளைக்கு முன்னாடி. அப்ப அவங்களுடைய மனைவி ஆயிஷா நாயகி அவங்களுடைய மடியில சாய்ந்து கொண்டு திடீர்னு எந்திரிச்சு சொல்லுகிறார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யஹூதிகள் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது என்ன சொன்னாங்க? சாவுறதுக்கு இறந்து போவதற்கு 5 நாள் இருக்கும்போது சொல்லுகிறார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யஹூதிகள் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது. ஏன் சாபம் இறங்குகிறது? இத்தகது குபூர் அம்பியாஹிம் மசாஜித், தங்களுடைய நபிமார்களின் அடக்கத்தலங்களை எல்லாம் தர்காக்களாக வணக்கத்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள். நபிமார்கள் இறந்த உடனே அவங்களை அடக்கம் செய்துவிட்டு அந்த இடத்திலே ஒரு வழிபாட்டு தலத்தை எழுப்பி கொண்ட காரணத்தினால் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லஅனத்து சாபம் இறங்குகிறது. எப்ப சொல்றாங்க? மரணிக்கிறதுக்கு 5 நாளைக்கு முந்தி சொல்றாங்க. இதை பிற்காலத்தில் ஆயிஷா நாயகி அவர்கள் அறிவிக்கும் போது சொல்றாங்க, லவ்லா ஸாலிக அப்ரஸு கப்ரஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எச்சரித்திருக்காவிட்டால் அவங்க கபரையும் வசத்தி கட்டி இருப்பார்கள். இந்த கட்டுமையா எச்சரிக்கை பண்ணிட்டு போனதுனாலதான் அவங்களுக்கு தர்கா கட்டப்படவில்லை, இல்லாட்டி ரசூலுல்லாஹ் கூட கட்டியிருப்பார்கள் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் பிற்காலத்தில் நினைவு கூறுகிறார்கள். அப்ப நம்ம என்ன வழங்குறோம்? ஒரு மனிதர் இறந்து விட்டார்னு சொன்னா நம்மள அவருக்கு மகான் என்று முத்திரை குத்தி கொள்கிறோம், அவருடைய கபரை பூசுகிறோம், கபரை சுத்தி பெரிய கட்டடத்தை எழுப்புகிறோம், அதுல எக்கச்சக்கமான அனாச்சாரங்களை செய்கிறோம். இதெல்லாம் செய்வது 72ல சேருமா, 1ல சேருமா? கண்டிப்பா 72ல சேருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அனுமதிக்கல. அவங்க காலத்தில் யாருக்கும் தர்கா இருந்தது கிடையாது. யகூதிகள் தர்கா வைத்திருந்தார்கள், அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது என்றார்கள். அது யாருக்கு தர்கா வைத்திருந்தார்கள்? நபிமார்களுக்கு தர்கா வைத்தார்கள். யகூதிகள் வச்சது யாருக்கு? நபிமார்களுக்கு. நபிமார்கள் என்ன? கண்டிப்பா அவங்க நல்லடியார். நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்பதில் சந்தேகம் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப நபிமார்களுக்கு மூசா நபி, அது மாதிரி இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, இவங்க எல்லாம் கண்டிப்பா நல்லடியார். அவங்களுக்கு தர்கா கட்டினாலேயே சாபம் இறங்குது என்று சொன்னா நீ தோளாந்துருத்திக்கெல்லாம் கட்டுறிய, நீனா எவனையோ பிடிச்ச அவுளியாங்கிற, கஞ்சா மஸ்தாங்கிற, பீடி மஸ்தாங்கிற. இவன் பீடி குடிச்சுக்கிட்டு கஞ்சா முடிச்சாலும் அவுளியாக முடியுமா? இவனே தான் எழுதி வச்சுக்கிறான், துருத்தியப்பாங்கிறான், கஞ்சா மஸ்தான்ங்கிறான், பீடி மஸ்தான் அவுளியாங்கிறான். இந்த பீடி மஸ்தான பீடி குடிக்கிறது மார்க்கத்தில் எவ்வளவு பெரிய குற்றம். அதை குடிச்சிட்டு ஒருத்தன் தெரிஞ்சு அவனை கூட அவுளியாவாக்குறீங்களே. நபிமார்களுடைய தர்காக்களுக்கு அடக்கஸ்தலங்களுக்கு தர்கா கட்டினால் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குதுன்னு சொல்லி இருக்கும் பொழுது தர்கா இஸ்லாத்தில் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நபி வழியில் இருக்கக்கூடியவர்கள் ஊர்ல தர்கா இருக்கலாமா? ஒரு ஊர்ல தர்கா இருக்குது என்று சொன்னால் அங்க நபி வழி இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஊர்ல மதுஹப் இருக்குது என்று சொன்னால் அங்க நபி வழி இல்லைன்னு அர்த்தம். ஏன்?
நபி வழியில் மதுஹப் இருக்க முடியாது. நபி வழியில் இருக்கிறவனுக்கு எதுக்கு மதுஹப்? மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்கிறவனுக்கு சின்ன இடம் எதுக்கு? புளியங்கொம்பு பிடிச்சிருக்கிறவன் எதுக்கு முருங்கை மரத்தை போய் பிடிக்க போறான்? புளியங்கொம்பு உறுதியா இருக்குமா இல்லையா? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புளியங்கொம்பு பிடிச்சிட்டோம், அப்புறம் எதுக்கு முருங்கை கட்டையெல்லாம் நமக்கு? அப்படி யோசிச்சு பார்க்க வேணாமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நம்ம இருந்தால் அந்த உம்மத்தில் மதுஹப் இருக்கக்கூடாது. இந்த நிமிடத்தில் நீங்கள் மதுஹபை விட்டு ஒழிக்கலை என்று சொன்னால் நீங்கள் நபி வழியை புறக்கணிக்கிறீர்கள் என்றுதான் அதுக்கு அர்த்தம். தர்கா கட்டுறீங்களா, சாபம் இறங்குது. ஒரு ஊர்ல எந்த ஊர்ல தர்கா இருக்கிறதோ அங்க அல்லாஹ்வுடைய லானத்து இறங்கி கொண்டே இருக்குது. நீங்க என்ன செய்றீங்க? நாகூருக்கு போனா புண்ணியம் இறங்குன்னு போய்கிட்டு இருக்கிறீங்க, அங்க போனா பரக்கத்து இறங்குன்னு போய் கொண்டிருக்கிறீர்கள், அங்க போனா அவுலியாவுடைய அருள் மாறி பொழிகிறது என்று என்ன செய்றீங்க? நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் அங்க அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது. சாபம் இறங்குறத கண்ணால பாக்குறோம். ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் கச்சேரி பாட்டு இதாங்க நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்களும் பெண்களும் ஒட்டி உரசி உறவாடுகிற காட்சிகள் அங்க நடக்கிறது. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் கச்சேரி பாட்டு இதாங்க நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்களும் பெண்களும் ஒட்டி உரசி உறவாடுகிற காட்சிகள் அங்க நடக்கிறது. பாடல் நடக்கிறது, ஆபாச கூத்துகள் நடக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பாடல்களை அந்த நடிகையுடைய பேரை போட்டு இந்த நடிகையுடைய நடனம் நடைபெற இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு மகானுடைய நல்லாசி பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு நாட்டாண்மை பஞ்சாயத்தார் நோடி செஞ்சு போடுறான். அப்ப லானத்து இறங்கு நல்லா தெரியுதா? அல்லாஹ்வுடைய சாபம் இறங்க போய் தானங்க அவருக்கு முன்னாடி இந்த ஆட்டம் போடுறாங்க. அவர் அடக்குன இடத்துல உட்கார்ந்துட்டு ஆடல் பாடல் கூத்து கச்சேரி எல்லாம் பண்றானா என்ன அர்த்தம்? இறங்குறது ரஹமத்து இல்ல, சாபம் லானத்து இறங்கி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவனாச்சும் தர்கா கட்டிட்டான்னு வைங்க, சமாதி கட்டிட்டான்னு வைங்க, அப்ப என்ன செய்யணுமா? இடிக்கணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மருமகனை கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், லா ததா அலல் அர்லி கபர முஸ்ரிமன் இல்லா சவைதஹு, இந்த மண்ணிலே உயர்த்தி கட்டப்பட்ட எந்த சமாதியாக இருந்தாலும் அதை தரை மட்டமாக்கி விட்டு வா. மருமகனை கூப்பிடுறாங்க, அலி ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க, நீ ஊருக்குள்ள இந்த யகூதிகள் எல்லாம் சேர்ந்து தர்கா கட்டி வச்சுக்கிறாங்க, ஒசத்தி கட்டி வச்சிருக்கிறாங்க, ஒரு தர்கா கூட அம்பட்டை இடிச்சு தகர்த்துட்டு வா. அப்ப நபிமார்களுக்கு தர்கா கட்டி இருந்தால் கூட அதை இடிச்சிட்டு வா என்று சொல்லி மருமகனுக்கு என்னஞ்சாங்க? கட்டளையிட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம லா தஜல் கபரி வஸன யூபது, யா அல்லாஹ் என்னுடைய கபர்ல என்னுடைய அடக்கத்தலத்துல எந்த விதமான வணக்க வழிபாடும் செய்யும்படி ஆக்கிறாத. இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் காப்பாத்திருக்கிறான். நாகூர்ல போய் சஜிதா செய்வீங்க, மதீனாவுல போய் செய்ய முடியுமா? அல்லாஹ் காப்பாத்திருக்கானா இல்லையா? நாகூர்ல போய் நெத்தியை வச்சு நிலத்துல வச்சு சமாதியில என்ன செய்றீங்க? தேய்க்கிறீங்க. அங்க மதீனாவுல போய் நெத்தியை வச்சீங்கன்னா அட்டி பின்னி எடுத்துருவான் போலீஸ், சிறுக்குன்னு விரட்டி விட்டுருவான். அப்ப அங்க இந்த மாதிரியான கூத்துகள் எல்லாம் நடக்காமல் அல்லாஹ் காப்பாத்தி கொண்டிருக்கிறான். அல்லாஹும்ம லா தஜல் கபரி ஈதா, என்னுடைய சமாதியிலே திருவிழா நடத்தாதீர்கள். அப்ப செத்து போனவர்கள் சமாதியிலே திருவிழா நடத்தக்கூடாது என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்க, நீங்க என்ன செய்றீங்க? செத்து போனால போச்சு வச்சுக்கிட்டு சந்தன கூடி என்றும் உருசு என்றும் கந்தூரி என்றும் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இது நபி வழியா? நபி வழியில் இருக்கிற ஒரு சமுதாயத்தில் தர்கா இருக்கலாமா? நபி வழியில் நடக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் கந்தூரி இருக்கலாமா? நபி வழியில் நடக்கிற ஒரு சமுதாயத்தில் கூடு கும்மாளம் எல்லாம் இருக்கலாமா? இன்னும் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தர்க்க முன்ன சுனன மன்கான கபலக்கும், இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க இதெல்லாம் எங்க இருந்து காப்பி அடிக்கிறீங்க தெரியுமா? இந்த தர்கா வழிபாடு, இந்த சந்தனக்கூடு, இந்த உண்டியல், இந்த கொடிமரம், அதுல செய்யக்கூடிய பிரசாதங்கள், சடங்குகள், சந்தனம் பூசுதல் போன்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைத்தது தெரியுமா? அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க? ஒரு சந்தர்ப்பத்தில் பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறார்கள். போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மரம் இருக்கிறது, புனித மரம். அது முஸ்லிம் அல்லாத மக்கள் அந்த மரத்தை புனிதமான மரம் என்று நினைத்து அதுல வேண்டுதல் பண்ணுவார்கள். போய் கொண்டிருக்கும் பொழுது லாத்து அன்வாத் என்ற பெயரில் ஒரு மரம் இருக்கிறது. அதுல என்ன பண்ணுவாங்க? புல்ல வேணுமா அதுல கொண்டு தொட்டி கட்டி தொங்க விட்டுருவாங்க, பணம் வேணுமா அதுல கோரிக்கை எழுதி தொங்க விட்டு வந்துருவாங்க.
போருக்கு போகும்போது அந்த வாழை கட்டி தொங்க விட்டு போயிருவாங்க, கட்டி எடுத்தா ஜெயிச்சிடலாம்னு சொல்லி. இப்படி எந்த காரியம் நிறைவேறுவதா இருந்தாலும் அந்த புனித மரத்துல போய் கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த மரத்தை சஹாபாக்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும் பொழுது கடந்து போறாங்க. அப்ப சஹாபாக்கள்ல சில பேரு இஸ்லாத்தை சரியா புரிந்து கொள்ளாத சில சஹாபாக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்களுக்கு மட்டும் புனித மரம் இருக்க, நமக்கு ஒரு புனித மரத்தை ஏற்படுத்துங்க, எப்படி கதை? அதெல்லாம் வேணானதான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, அதெல்லாம் ஒழிச்சு போட்டுதான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. வந்த பிறகு என்ன பாக்குறாங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் புனித மரம் இருக்குதே, எங்களுக்கு வேணுமே அப்படின்னு நினைச்சாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மரத்தை உண்டாக்கி நல்லது கெட்டதுக்காக வேண்டி கோரிக்கை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்களேன், அவங்களுக்கு மட்டும் இருக்குது எங்களுக்கு இல்லையேங்கிறாங்க. அவனுக்கு மட்டும் இருக்குது நமக்கு இல்லையேங்கிறது எல்லாத்துலயும் போட்டி போட முடியுமா? நல்ல விஷயங்கள் அது மாதிரி கேட்கலாம், அவனுக்கு கெட்டது இருக்கும்போது எனக்கும் கெட்டதுதான் கேட்கலாமா? அப்படி கேட்டார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தெரியுமா, நீங்க எப்படி இருக்கிறேன்னு கேட்டா, மூசா நபி இடத்திலே அவருடைய உம்மத்து கேட்டார்களே அந்த மாதிரி கேட்கிறீங்க. மூசா நபி இடத்துல இதே மாதிரி தான் அவங்க சமுதாயம் கேட்டார்கள். எப்ப கேட்டாங்க? மூசா நபி ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்டு நைல் நதியில் அந்த கடல்ல ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டு மூசா நபி கரையேறாங்க. அல்லாஹ் ஒருத்தன் இருக்காங்கிற கண் கூட பாக்குறாங்க. அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை நிரூபிக்கிற விதமாக இவங்களை கடலை பிளந்து காப்பாத்தி அவங்களை அழிச்சு போடுறான். இப்ப அல்லாஹ்வை நம்பணுமா இல்லையா? அந்த கரையை கடந்து வந்தவனை பார்த்தா நிறைய தெய்வங்களை வச்சு சில பேர் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன பண்றாங்க மூசா நபிட்ட, இஜல்லனா ஆலிஹத்தன் கமாலஹும் ஆலிஹா, மூசா நபியே அவங்களுக்கெல்லாம் நிறைய கடவுள் இருக்கு, நமக்கு ஒண்ணுதானே இருக்குது, எப்படி? இப்பதான் அல்லாண்டா யாருன்னு பார்த்துட்டு வந்திருக்காங்க. இப்பதான் அல்லாண்டா யாருங்கிறத அந்த கடலை பிளந்து தன்னுடைய வல்லமையை கொண்டு அல்லாஹ் காப்பாத்தி எதிரிகளை முற்றாக அழித்து நான் தான்டா சூப்பர் பவர் நல்லா காட்டிவிட்டான். இப்ப அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அதிகமாவில் ஆயிருக்கனே. இவனும் என்ன பண்றாங்க, வெளியே வந்துட்டு மூசா நபியே இஜல்லனா ஆலிஹத்தன் கமாலஹும் ஆலிஹா, அவங்களுக்கு நிறைய கடவுள் இருக்கிற மாதிரி எனக்கு நிறைய கடவுள் ஆக்குன்னு கேட்கிறேன். இப்படி கேட்கலாமா? எல்லாத்திலும் நிறைய கேட்கலாமா? நிறைய பணம் இருக்கிற மாதிரி எனக்கு நிறைய பணம் தாண்டு கேட்கலாம், நிறைய சொத்து இருக்கிற மாதிரி எனக்கு நிறைய சொத்தாண்டு கேட்கலாம், அந்த பொம்பளைக்கு 2 புருஷன் இருக்கிற மாதிரி எனக்கு 3 புருஷன் தான் கேட்கலாமா? அது கேட்க கூடாது. சிலது நிறைய இருக்க கூடாது. எனக்கு மட்டும் என்ன ஒரு அப்பன் 10 அப்பன் தான் நல்லா இருக்குன்னு கேட்கலாமா? சிலது ஒண்ணுதான் இருக்கணும், சிலதான் ரொம்ப இருக்கலாம். எது ரொம்ப இருக்கலாம்? புள்ள ரொம்ப இருக்குன்னு கேட்கலாம், காசு ரொம்ப கேட்கலாம், சொத்து பத்து ரொம்ப கேட்கலாம். எனக்கு 25 அப்பன் தாண்டு கேட்கலாமா? ஒருத்தன் கேட்டா என்னவாகும்? அப்பனே இது 25 இருக்க கூடாது, கடவுள் 25 இருக்கலாமா? கடவுள் ஒருத்தன் இருக்க முடியும். அகில உலகத்தையும் படைச்சிக்கிட்டு ஒருத்தனா இருக்க முடியும், நிறைய இருக்க முடியும். அவங்க என்ன கேட்கறாங்க, அவங்களுக்கு மட்டும் ரொம்ப கடவுள், எங்களுக்கு மட்டும் ஒண்ணா நிறைய கடவுள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கேட்டாங்களே அவர்களுக்கு நிறைய கடவுள்களை ஏற்படுத்தியது போல எங்களுக்கும் ஏற்படுத்தி என்று கேட்டார்களே, அதை யாக்கி இப்ப என்கிட்ட கேட்கறீங்க. அவங்களுக்கு புனித மரம் இருந்தா உனக்கு வேணுமா? அதெல்லாம் வேணாம் வந்திருக்க. மரத்துக்கு புனிதம் இல்ல, மண்ணுக்கு புனிதம் இல்ல, கல்லுக்கு புனிதம் இல்ல, படைத்த இறைவன்ட்ட மாத்திரம் கோரிக்கை வைக்கணும்னு இந்த மார்க்கத்துக்கு வந்துவிட்டு அங்க உள்ளதெல்லாம் இங்க திணிக்க சொல்றியா, இங்க உண்டாக்க சொல்றியா அப்படிங்கிறாங்க. இல்ல தர்க்க புண்ண சுனன மண்கான கபுலக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் எந்த வழியிலே போனார்களோ அந்த வழியிலே நீங்கள் போய்கொண்டே இருப்பீர்கள். சிப்ரம் சிப்ரின், ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீர்கள். அவங்க செஞ்ச மாதிரியே நீங்க செய்வீங்கன்னாங்க. அதான் இங்க நடந்தது. தர்காவில் என்னது, பிற மதத்து மக்களை பாக்குறீங்க, அவங்க மனுஷனை கடவுளாக்குறார்கள், மனிதன் தெய்வம் நினைக்கிறார்கள். கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது அவன் மனிதன் என்று, சாப்பிடுவது தெரிகிறது, குடிக்கிறது தெரிகிறது, நோய்வாய்ப்படுகிறது தெரிகிறது, அவனை கொண்டு ஆஸ்பத்திரியில் வைக்கிறது தெரிகிறது, கடைசியில் செத்து போறதும் தெரிகிறது. அதுக்கு பின்னி கடவுள்னு சொல்கிறார்கள். பிற மதத்து மக்கள் எப்படி மனிதனை எந்த விதமான கடவுள் தன்மை இல்லை என்று தெரிந்து கொண்டே கடவுள் என்று நினைக்கிறார்களோ அந்த மாதிரி நீங்களும் நினைத்து ஒரு மனுஷனை கொண்டை புதைத்து வைத்து விட்டு அவனை கடவுளுங்கிறீங்க. இது காப்பி தானே. இஸ்லாம் மார்க்கத்தில் தர்கா வர்றதுக்கு வழி இருக்குமா? அப்ப ஒன்னொன்னே நம்ம யோசிச்சு பாக்குறோம். அந்த தர்காக்கள் வந்ததெல்லாம் ரசூலுல்லாஹ்வும் தடுத்திருக்கிறாங்க. இது எங்க இருந்து வந்தது? அவங்க தேர் இழுக்கிறத பாக்குறீங்க, அவங்களுக்கு மட்டும் ஒரு விழா இருக்கிறது, பள்ளிவாசல்ல தேர் இழுக்க முடியல, அல்லாஹ்வை கொண்டு தேர்ல வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்ப என்ன செய்வோம்? அதே மாதிரி நமக்கு ஒண்ணு வேணுமே, சந்தனம் கூட வை, அவன் கொடிய நீ ஒரு கொடியை வச்சுக்க, அவன் உண்டியல் நீ உண்டியல வச்சுக்க. இப்படியாக இது வந்ததே தவிர மார்க்கத்தில் உள்ளதா இதெல்லாம்? அல்லாஹ் ரசூல் சொல்லி வந்ததா? கிடையாது. அப்ப நம்ம என்ன நினைக்கணும், இந்த தர்காக்கள் இந்த சமூகத்தில் இருக்குமையானால் இவங்க நபி வழியை பின்பற்றல,
நபி வழியை பின்பற்றாத காரணத்தினால் நபி என்ன சொன்னாங்கன்னு பார்க்கிற ஒரு சமுதாயத்தில் தர்கா வர முடியாது. எந்த மனுஷனையும் நபியை பின்பற்றக்கூடியவர்கள் கடவுள் ஆக்கவே மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டங்க முஆத் இப்னு ஜபல்னு ஒரு சஹாபி வர்றாங்க. அவங்க வெளிநாட்டுக்கு கவர்னராக அனுப்பப்பட்டவங்க. பல நாடுகளையும் சுற்றி பார்த்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சந்திக்கிறாங்க. சந்திச்சு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பல நாடுகளுக்கு செல்கிறேன். அந்த நாடுகளில் எல்லாம் மன்னர்களுடைய காலில் மக்கள் எல்லாம் விழுந்து சஜிதா செய்கிறார்கள். நான் பல ஊருக்கு போறேன், அந்த ராஜா இருப்பாரு, அவர் காலில் மக்கள் எல்லாம் உழுவுறாங்க. இந்த காட்சியை நான் பார்க்கிறேன். எவன் காலிலே உழுவும் பொழுது நீங்க அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறீங்க, மனிதர்களில் சிறந்தவரா இருக்கிறீங்க, யார் காலில் உழுவுறா இருந்தா உங்க காலில் உழுவலாம், எங்களுக்கு பர்மிஷன் தாங்க. என்ன கேட்கிறாரு, எவன் காலிலேயோ மக்கள் எல்லாம் விழுந்து கொண்டிருக்கிற காட்சியை நான் பார்க்கிறேன். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராகவும் இருக்கிறீங்க, சக்கரவர்த்தியாகவும் இருக்கிறீங்க, மிகச்சிறந்த மனித பண்பாளரா இருக்கிறீங்க, உங்க காலில் நான் விழ போறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அனுமதி கேட்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, அனுமதிக்க முடியாது. லவ் குன்து ஆமுர அஹதன் ஐ யஸ்ஜுத லி அஹதின் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஸௌஜிஹா. ஒரு மனுஷன் காலில் ஒரு மனுஷன் விழுவதை நான் அனுமதிப்பதாக இருந்தால் கணவன் காலிலே மனைவியை விழுந்து கொண்டிருக்கிறார்களே அதை அனுமதிச்சிருப்பேன், அதையே தடுத்திருக்கிறேன். அதாவது ஒருத்தர் காலில் ஒருத்தர் உழுவலான்னு சொன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில இந்த பஞ்சாயத்து கிடையாது. அவங்க நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தலை கால வித்தியாசம் எல்லாம் தெரியாது. அந்த மாதிரியா இருந்தும் கூட கணவன் காலில் மனைவி விழக்கூடாது என்று நான் தடுத்திருக்கும் பொழுது எப்படி நீ எங்காலில் விழுவுறங்கிற என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். நம்ம என்ன பண்றோம், எவனாச்சும் தாடி வச்சுக்கிட்டு தலப்பா வச்சு ஜிப்பா கட்டிட்டு போட்டு வந்தான்னு சொன்னா அவங்க காலில் அப்படி உழுவுறோம், காலை கழுவி குடிக்கிறோம், பாத பூஜை செய்யறோம், அவனை கடவுள் நிலையில வச்சு என்ன செய்யறோம், அது நினைக்கிறோம், அவன்கிட்ட போய் ஆசி வாங்குகிறோம், அவனை பார்த்தாலே பாக்கியம் நினைக்கிறோம். இப்படி எல்லாம் ஒரு மனிதனுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறானா? ஒரு மனிதனுக்கு மனிதனுக்கு உரிய சக்தி தான் இருக்குமே தவிர மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தி ஏதாவது இருக்குமா? நீங்க யார ஷேக்குங்கிறீங்களோ, நீங்க யார பெரியாருங்கிறீங்களோ, அவன்கிட்ட நீங்க என்ன ஒரு தெய்வீக அம்சத்தை பார்த்துட்டீங்க? இந்த மாதிரி ஒரு மேடையில் உட்கார வச்சு கூட்டிட்டு வாங்க, ஏதாவது ஒரு பெரியார் இருந்தாருன்னு சொன்னா செய்ய மகான கூட்டிட்டு வாங்க, ஒரு நாள் பூரா அவளை எல்லாரும் பாக்குற மாதிரி உட்கார வைப்போம். அவர் ஒண்ணுக்கு போகாம இருந்து காட்டட்டும். அவர் என்ன செய்யணும், நல்லா 2 லிட்டர் தண்ணியை கொடுத்து உட்கார வச்சிட வேண்டியதான். அவர் யூரின் போகாம இருக்க முடியுமா? அப்புறம் என்ன கடவுள் என்னங்கிறேன், மூத்திரத்தை அடக்க முடியல, மூத்திரம் வராம இருக்க முடியல, நீ கடவுளா? கக்கூசு போகாம இருப்பாரா? நல்ல வயிறு புடைக்க சாப்பாடை கொடுத்துட்டு உட்கார வச்சிருவோம். அவர் கக்கூசு போகாம இருந்து காட்ட சொல்லி பார்ப்போம். அப்புறம் என்ன கடவுளுங்கிறேன்? அட உனக்குள்ள அது வயிற்றுக்குள்ள மலம் இருக்க தெரியுதா இல்லையா? வயிற்றுக்குள்ள ஜலம் தானே இருக்குது. அப்ப என்னத்தை நீ பார்த்து விட்ட? படைச்ச இறைவனுக்கு அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ்ட்ட கேளு, கேட்க வேண்டியது இறைவன்ட்ட கேளு. மலத்தையும் சிறுநீரையும் சுமந்து கொண்டிருக்கிறான், நல்லா தெரியுதா இல்லையா? உன்னை மாதிரி திங்கிறானா இல்லையா? நீ திங்காமே இருந்து காட்ட சொல்லு. ஒரு 3 நாளைக்கு கட்டி வச்சு ஆள ஊர் உலக லைட் எல்லாம் போட்டு வச்சு ஒரு தண்ணி கூட தரமாட்டோம் உட்காரான்னு சொல்லி பாருங்க. இது பான அப்புறம் என்னத்தை நீங்க அவன்கிட்ட பாத்துட்டீங்க? உங்களோட நல்லா திங்க, நம்மளாவது கிடைச்சே தின்ட்டு போயிருவோம். இவன் பணக்காரன் வீட்டுல போய் திம்பான், நம்மளுக்காக கொஞ்சம் நப்ச கட்டுப்படுத்த இயலுங்க. இந்த ஷேக்குன்னு வர்றானே அவன் ஏழை குடிசையில போய் என்னைக்காவது சாப்பிட்டு பாத்துருக்கீங்களா? சாப்பிட மாட்டான். எங்க போவான்? ஊர்ல நல்ல பணக்கார கூடியது 72 வகை எங்க செஞ்சு வைப்பான், நல்ல ருசியா தரக்கூடிய வீடு எதுன்னு பார்த்து கரெக்டா செலக்ட் பண்ணி தான் போய் திம்பான். அப்ப நம்ம நாக்க கட்டுப்படுத்தல கூட கட்டுப்படுத்த முடியாதவன் சொகுசு மெத்தையில தான் தூங்குவான். நம்ம தரையில போட்டு தூங்குவோம், ரோட்ல படுத்து நம்ம தூங்க முடியும். தூக்கம் நமக்கு வந்துடும், அவனுக்கு வருமா? அப்ப இவர்கள் நம்மளை விட அதிகமாக சொகுசை அனுபவிக்க ஆசைப்படக்கூடியவர்களா இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட என்ன கடவுள் தன்மை இருக்கு? அப்ப செத்து போன ஆள கடவுள்ங்கிறது இஸ்லாத்துல உள்ளது இல்ல. உசுரோட இருக்கிற ஒருத்தனை போய் கடவுள் நினைக்கிறது இஸ்லாத்துல உள்ளது இல்ல. அவ்வளவு வேணாம். ஒரு பெரியார கூட்டிட்டு வாங்க, அது எந்த மதத்து பெரியார வேண்டாலும் இருக்கட்டும், அவன் என்னை கண்ணத்துல ஒரு அரை அரைட்டு நான் அரைகிறேன், வலிக்காம இருக்குமா அவனுக்கு? அவன் அரை விட ஏன் அரை வலிமையா தான் இருக்கு. ஏன்? நம்ம உழைக்கிற உடம்பு அவனுக்கு சும்மா சும்மா வெட்டி சோறு திங்கிறான். அவன் ஒரு அடி அடிச்சா நமக்கு எல்லாம் வலிக்காது, நம்ம அடிச்சா சுருண்டு கீழே விழுந்துருவான். அப்ப என்ன விளங்குது? ஒண்ணுமில்ல, பொய் எம்பிட்டும். நம்மள மாதிரி தான் அவன் இருக்கிறான், நம்மளை விட பலவீனமா இருக்கான். நம்மள்ட்ட இருக்கிற சக்தியில காவாசி சக்தி கூட அவனுக்கு கிடையாது. இப்ப என்ன பார்த்துட்டு அவனை போய் கடவுளுங்கிறீங்க? சடப்பக்கீர்னு வர்றான், பெசஞ்சு புரட்டி வைக்கிறான், அதை போய் எடுத்துட்டு பெருசாக திங்கிறீங்க. இதெல்லாம் நடக்குதா இல்லையா? அப்ப நம்ம என்ன விளங்கணும்? மனிதனை கடவுளாக்கக்கூடிய தன்மைகள் ஒரு சமூகத்தில் இருக்குமையானால் அவங்கள்ட்ட நபி வழி கிடையாது. நபிகள் நாயகம் இப்படி எல்லாம் வழிகாட்டினாங்களா? இது அல்ல அனுமதிச்சிருக்கிறானா? அது கிடையாது. அதே மாதிரி என்ன செய்யறோம், இந்த சமூகத்தில் பார்க்கிறோம், ஒரு மனுஷன்ட்ட போய் எதிர்காலத்தை பத்தி கேட்கறீங்க. அவன் ஜோசியம் ஜாதகண்டு ஒருத்தன் செஞ்சிட்டு இருக்கிறான், அது அவங்க மார்க்கத்தில் உள்ளதை செய்யறான். நீ முஸ்லீம் என்ன பண்ற?
ஒரு அஜர்த்திட்ட போற, மந்திரவாதிட்ட போற, அசர்த்து பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கு, நல்ல நாள் பார்த்துதாங்க கேக்குறியா இல்லையா? அசர்த்து இது வீடு கட்ட போறேன், நல்ல நாள் பார்த்துட்டாங்க. குடியேறணும், நல்ல நாள் பார்த்துட்டாங்க. அப்ப அசர்த்திட்ட போய் என்ன பண்றேன்னு கேட்டா, ஒரு காரியத்தை செய்வதற்கு நல்ல நாள் எது, அந்த நாலேஜ் அவருக்கு இருக்கிறது, அதை கணிச்சு தருவார்னு சொல்லி கேக்குறீங்களா இல்லையா? இது நபி வழியில நீங்கள் நடந்திருந்தால் கேட்க முடியுமா? நபி வழியில நல்ல நாள் கெட்ட நாள் ஏதாவது இருக்குதா? கிடையாது. எல்லா நாள்லையும் எல்லா நேரத்திலையும் நல்லதும் கெட்டது சமமா தான் நடக்கும். இந்த ஒரு நிமிஷத்தை எடுத்துக்கிறங்க, இந்த ஒரு நிமிஷத்துல உலகத்துல நல்லதா நடச்சுன்னு சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது. இந்த ஒரு நிமிஷத்துல உலகத்தில் நடந்ததெல்லாம் கெட்டதுன்னு சொல்ல முடியுமா? எந்த ஒரு நிமிஷத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுல 4 பேர் புள்ள பெற்றிருப்பான்னா 4 பேர் செத்து இருப்பான். ஒரே நிமிஷத்துல 4 குழந்தை பிறந்திருக்கும், 4 குழந்தை இறந்திருக்கும். ஒரே நிமிஷத்துல 4 பேர் ஆஸ்பத்திரிக்கு போவான். ஒரே நிமிஷத்துல அதே நிமிஷத்துல 4 பேர் பணமா திரும்பி வருவான். பாக்குறமா இல்லையா? 4 பேர் நோயாளியாகுவான், 4 பேர் குணமாவான், 4 பேர் டிஸ்சார்ஜ் ஆகுவான், 4 பேர் பணமாகுவான். ஒரே நிமிஷத்துல ஒருத்தன் 1000 ரூபாய் சம்பாதிப்பான், ஒருத்தனுக்கு அதே நிமிஷத்துல 1000 ரூபாய் நஷ்டமாயி போயிடும். அப்ப எந்த வினாடி எடுத்துக்கொண்டாலும் அதுல சிலருக்கு நல்லது நடக்கும், சிலருக்கு கெட்டது நடக்குமே தவிர கெட்டதா நடக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் ஏதாவது இருக்குதா? நல்லதா நடக்கிறதுக்குன்னு ஏதாவது நேரம் இருக்குதா? நேரத்தை பொறுத்தா இதெல்லாம் நடக்கும், ஆளை பொறுத்து நடக்கும். எனக்கு நல்லது செய்யலாம் நாடிவிட்டால் எனக்கு நல்லது நடக்கும், எல்லா நேரத்திலும் நல்லது நடக்கும். எனக்கு கெட்டது செய்யலாம் நாடிவிட்டால் எனக்கு கெட்டது நடக்கும். ஆளை பொறுத்து தான் இந்த முடிவுகள் மாறுமே தவிர நாளை பொறுத்து மாறாது. இதான இஸ்லாத்துடைய அடிப்படை. உல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. விதி என்று ஒன்று இருக்கிறது. நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகிறது. நம்பணுமா இல்லையா? இந்த ஒரு அடிப்படையை கூட விளங்காம ஒரு அசர்த்திட்ட போய் என்ன பண்றீங்க? பால் கித்தாப் போடுங்க, அந்த கித்தாப் போடுங்க, எங்களுக்கு நல்ல நாள் பார்த்தாங்கன்னு கேக்குறீங்களே. அப்ப இது எப்படி இது மார்க்கத்தில் உள்ளதாகும்? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி என்னைக்காவது சொல்லி இருக்கிறாங்களா? ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, நாங்க அந்த காலத்துல எல்லாம் ஷவ்வால் மாசம், ஷவ்வால்னா அது பெருநாள், நோன்பு பெருநாள் மாசம் இருக்கு, ஷவ்வால் மாசம்ங்கிறது. நோன்புக்கு அடுத்து வரக்கூடிய நோன்பு பெருநாள் கொண்டாடுவோம்ல, அந்த மாசத்துக்கு பேர் ஷவ்வால். அன்றைய அரபுகள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னா, ஷவ்வால் பீட மாசம், ஷவ்வால் நல்ல காரியம் செய்யக்கூடாது, கல்யாணம் காட்சி பண்ணக்கூடாது, உருப்படாது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஆயிஷா நாயகி கல்யாணம் பண்ணது ஷவ்வால் மாசத்துல தான். அதை பற்றி அவங்க சொல்றாங்க, எனக்கு கல்யாணம் நடந்தது ஷவ்வால் மாசத்தில், நாங்க இல்லற வாழ்க்கையை தொடங்கினது ஷவ்வால் மாசத்தில். ஆனால் எந்த மனைவியை விடவும் நான் தானே ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமான ஆளா இருக்கிறேன். ஷவ்வால்ல கல்யாணம் பண்ணி நான் என்ன கெட்டா போயிட்டேன் என்று யார் சொல்றா? ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அப்ப ஷவ்வால் மாதத்தை பீடை என்று நினைத்த ஒரு சமுதாயத்தில் தனக்கு ஷவ்வால் மாதத்தில் கல்யாணம் நடந்து நான் நல்லபடியா இருக்கிறேன்னு சொல்றாங்களே. அப்ப நல்ல நாள் கெட்ட நாள் இல்லைங்கிறது விளங்குதா இல்லையா? அதுல இருந்து நீங்க என்ன பண்றீங்க? நல்ல நாள் கெட்ட நாள் பாக்குறீங்க. ஒரு கல்யாணம்டா கூட சபர் மாசத்துல பண்ணக்கூடாது, நடத்துறீங்களா இல்லையா? சபர் மாசத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது, ரபியுல் அவ்வல்ல பண்ணணும், செவ்வாய்க்கிழமை பண்ணக்கூடாது, புதன்கிழமை பண்ணணும், தேய்பிரையில பண்ணக்கூடாது, வளர்பிரையில பண்ண, இதெல்லாம் சரிங்களா இல்லையா? பெற தேஞ்சுக்கிட்டா இருக்கு. பெற ஒரே சைஸ்ல தான் இருக்குது, அதுல வெளிச்சம் படுறது முன்ன பின்ன ஆகுறது. இதை வச்சுட்டு என்ன பண்றான்? அது தேய்பிரையில தேஞ்சின்னு வைங்க, இல்ல தேஞ்சுக்கிட்டு போயிரும். தேய்பிரையில வியாபாரம் பண்ணா நஷ்டமா போயிரும். தேய்பிரையில கல்யாணம் பண்ணா இப்படி எல்லாம் நினைத்து கொண்டு நல்ல வளர்பிறையா பார்த்து கல்யாணம் பண்ணணும். செவ்வாய் வருவாய் வார்த்தையை வச்சுக்கிட்டு செவ்வாய் வருவாயா போயிரும். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, புதன்கிழமை தான் கல்யாணம். நல்ல இப்படிலாம் செய்றீங்களா இல்லையா? இது எங்க இருந்து எடுத்தீங்க? இந்த நாள் கெட்டது, அந்த நாள் கெட்டது, இந்த மாசம் நல்லது, அந்த மாசம் நல்லது என்று ஒரு சமூகத்தில் இருந்தால் நீங்கள் யாரை பின்பற்றல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றல் வழங்குதா இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்க? லா தசுப்பு தஹர, காலத்தை குறை சொல்லாத, இன்னல்லாஹு ஹுவத் தஹர், அல்லாஹ் தான் காலத்தை இயக்கி கொண்டிருக்கிறான். காலத்தை நேரத்தை நல்ல நாள் கெட்ட நாள் என்று சொல்லக்கூடாது. யூதியின் இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் மனிதன் என்னை வேதனைப்படுத்துகிறான், என்னை புண்படுத்துகிறான், என்னை நோயினைப்படுத்துகிறான். எப்படி நோயினைப்படுத்துகிறான்? காலத்தை ஏசுகிறான். நான் தானட காலம், அப்புறம் என்ன கெட்ட நாளுங்கிற, அப்புறம் கெட்ட நேரம்ங்கிற என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கிறார்கள். அப்ப ஒரு முஸ்லிமாக ஒருத்தன் இருந்து கொண்டு நல்ல நாள் கெட்ட நாள் சொன்னான்னு வைங்க, அவன் இஸ்லாத்தை விட்டு போய்விட்டான். அவன் அல்லாஹ்வை திட்டுகிறான், அல்லாஹ்வை ஏசுகிறான். எல்லா நாள்லயும் உடைக்கணும் வேணும்ட. எந்த ஊர்ல பீடை மாசம் ஒதுக்கி வச்சுக்கிறாங்களோ அன்னைக்கு கல்யாணத்தை பற்றி காட்டணும். பீடை நாள் என்று எதை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ அன்னைக்கு வீட்டை திறந்து காட்டணும். வீட்டு திறப்புல நடத்தணும். அன்னைக்கு பார்த்து இது கிடையாதுடா, இது மூட நம்பிக்கை, இது பொய், நாங்கள் முஸ்லிம், எல்லா நாளும் அல்லாஹ்வுடைய நாள், குல்லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா,
அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது என்று நபியை சொல்வீராக அல்லாஹ் சொல்றான். நம்ம என்ன வீட்டை திறந்துகிட்டு போகும் பொழுதே, கல்யாணம் பண்ணும் பொழுதே, கடையை திறக்கும் போதே என்ன சொல்லணும்? அல்லாஹ் எங்களுக்கு என்ன விதித்திருக்கிறானோ அதை தவிர வேற ஒன்றும் எங்களுக்கு வராது, நாட்கள் தீர்மானிக்காது, அல்லாஹ் தான் தீர்மானிப்பான் என்ற நம்பிக்கையோடு நம்ம நடக்கல என்று சொன்னா நம்ம இடத்துல என்ன இல்ல? நபி வழி இல்ல. அதே மாதிரி எதிர்காலத்தை கணித்து தர்றதுக்குன்னு போய் கேட்கறீங்களா? பால் கித்தாவை பார்த்து எனக்கு இந்த காரியத்தை செய்யலாமா, நீங்க பார்த்து சொல்லுங்க அசரத்து. அவர் என்னத்தை கணக்கெல்லாம் பார்த்து உனக்கு இது சரியா வராது. இந்த ஷியா போராண்டு ஒரு கூட்டம் காணுவோம். இவங்க என்ன ஒண்ணு வாங்கிட்டு கேட்டா, கடை வைக்கிறதுல இருந்து என்ன வியாபாரம் பண்றதுல இருந்து அவங்க அஜயத்தில் போய் கேட்பானுவோ, நீ உனக்கு இரும்பு வியாபாரம் வேணா, நீ பஞ்சு வியாபாரம் பண்ணு, உடனே கடையை மூட்டு பஞ்சு வியாபாரம் பண்ணுவானோ. இப்படி இருக்கலாம் இருக்காங்க. இவர் என்ன பெரிய வியாபார நிபுணர் மாதிரி நினைத்து கொண்டு. ஆனா மார்க்கத்தில் இப்படி நல்லது கெட்டதெல்லாம் தீர்மானிக்கிறதுக்குதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன்னத்த அர்ராஃபன், யார் ஒருத்தன் எதிர்காலத்தை சொல்கிறானே அவங்கிட்ட போய் இப்ப சத்தகஹு பிமா யகூல், அவன் சொல்வதை நம்புகிறானோ, பக்கத்து கஃபர பிமா உன்சில் அலா முஹம்மத், முஹம்மது ஆகிய எனக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை அவன் நிராகரித்து விட்டான்ங்கறாங்க. அப்ப நல்லது கெட்டதெல்லாம் வரலாமா? நல்ல நாள் கெட்ட நாள்ங்கிற டாபிக் உங்கள்கிட்ட இருக்குமையானால் நீங்க நபி வழியில இல்ல. இதெல்லாம் நரகத்தில் கொண்டு அள்ளி தள்ளி ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. நிரந்தர நரகத்தில் கொண்டே போடக்கூடிய பயங்கரமான பாதகமான விஷயங்கள். இதுகளை எல்லாம் மார்க்கம் என்று, இஸ்லாம் என்று, தீன் என்று நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இது கண்டிப்பா என்ன செய்யப்படணும்? ஒழிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி என்ன செய்யறோம்? நம்ம சில பாத்தியாக்கள் சில உண்டாக்கி வைத்திருக்கிறோம். ஏதாவது செத்தா பாத்தியா, 3க்கு பாத்தியா, 7 பாத்தியா, கல்யாணத்துக்கு பாத்தியா, புது ட்ரெஸ் வாங்கினா அதுக்கு பாத்தியா, தலையை தொப்பி வச்சுட்டு ஒரு பாத்தியா, அடுப்புல சட்டி தூக்கி வச்சா ஒரு பாத்தியா. ஓதுறீங்களா இல்லையா? நல்லது கெட்டது ஒண்ணு விடுறதுல அத்தனை வகையான பாத்தியாக்கள். பந்த கால உண்டிக்கிட்டு அதுக்கு ஒரு பாத்தியா ஓதுறான். அப்ப இவ்வளவு பாத்தியான்னு ஓதுறியப்பா, இதெல்லாம் மார்க்கத்தில் உண்டா? ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நபிகள் நான் ஃபாத்திஹாண்டா அல்ஹம்து சூரா, அல் ஃபாத்திஹானா என்ன சூரத்துல் ஃபாத்திஹாண்டா, அல்ஹம்து சூராவுடைய பேரல் ஃபாத்திஹா, அதை ஓதலாம், நன்மையை நாடி ஓதலாம், எப்ப வேண்டாலும் ஓதலாம், போகும்போது ஓதலாம், வரும்போது ஓதலாம், தப்பு கிடையாது. ஆனா நீங்க எதுக்கு ஓதுறீங்க? அல் ஃபாத்திஹான்னு சொல்லி ஒரு காரியத்தை துவக்கும் பொழுது அஜர்த்துக்கு தட்சணை கொடுப்பதற்காக வேண்டி, அஜர்த்து கூலி கொடுப்பதற்காக வேண்டி அவர் என்ன செய்வாரு? அடுப்புல அண்டாவத்துக்கு வைப்பாங்கல்ல, அசர்த்து பாத்தியா அல் ஃபாத்திஹா இருக்கு. உடனே என்ன செய்யறது? அதை ஓதிட்டு வச்சா தான் அது உருப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க. எங்க ஊர்ல மாப்பிள்ளைக்கு தொப்பி ஒன்று வைப்பாங்க, தலையில தொப்பி நீங்க வச்சு பாத்தியாம்பாங்க, அதுக்கு ஒரு பாத்தியா. குதிரையில மாப்பிள்ளை ஏற்றி வைப்பாங்க, குதிரையில முதல் கிடையாது மார்க்கத்துல, குதிரையில நீங்க வச்சுட்டு அதுக்கு ஒரு பாத்தியாம்பாங்க, குதிரையை விட்டு இறக்கிட்டு ஒரு பாத்தியாம்பாங்க. பணத்தை தூக்கிட்டு போகும்போது அதை குளிப்பாட்டும் போது பாத்தியா, கபன் போடும்போது ஒரு பாத்தியா, வாசல்ல கொண்டா வச்சுட்டு ஒரு பாத்தியா, தூக்கிட்டு போகும்போது ஒரு பாத்தியா, பள்ளி வாசல்ல வச்சவனு ஒரு பாத்தியா, ஜனாதா தொழுதவனு ஒரு பாத்தியா, கபருஸ்தான்ல கொண்டு போய் வாசல்ல வச்சு ஒரு பாத்தியா, அடக்கிட்டு ஒரு பாத்தியா, வாசல்ல வந்து ஒரு பாத்தியா, அப்புறம் அந்த வீட்டார் வாசல் நின்றல் பாத்தியா. ஒரு இறந்து போயிட்டாருன்னு சொன்னா ஒரு 30-40 பாத்தியா ஓதி போடுவாங்க. அதுக்கப்புறம் 3, 7, 40 வருஷம் இப்படி வேற தனியா இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுகள் பாத்தியாங்கிறாங்களே, இது ரசூலுல்லாஹ் காட்டினாங்களா? என்ன ஒரு காரியத்துக்காக ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கூட்டிட்டு போய் அல்லாஹ்வுடைய தூதரே அல் ஃபாத்திஹா சொல்லுங்கன்னு சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் இது மாதிரி செஞ்சார்களா? கிடையாது. நீ ஒரு காரியத்தை செய்றியா, பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு உள்ள போய்கிட்டே இரு, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி வீட்டுக்குள்ள போ, அதான் அதுக்குரிய பாத்தியா. அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி சட்டியத்துக்கு அடுப்புல வை, அது அதுக்குரிய. அல்லாஹ்வின் பெயரால் எதையும் செய்ய வேண்டும், அவ்வளவுதான் இருக்கே தவிர இதை சொல்வதற்கு எதுக்குடா புரோக்கர்? இதுக்கு இது சொல்றதுக்கு ஒரு ஆளை இது கூட்டிட்டு வர்றீங்க. இது எல்லாமே காசுக்கு நல்லா விளங்குறது. இந்த பாத்தியாவெல்லாம் எதுக்கு செய்யறாங்க? கண்டிப்பா காசுக்கு தான். ஏன்? ஏழைக்கு ஒரு பாத்தியா, பணக்காரன் பாக்குறீங்க, கண்ணால பாக்குறீங்களா இல்லையா? இந்த பாத்தியா அசர்த்து பாத்தியா ஓதுறாருன்னு சொன்னா எல்லா வீட்டுக்கும் ஒரே மாதிரி ஓதி பார்த்திருக்கிறீங்களா? ஒரு கோடீஸ்வர வீடா இருந்தா பெரிய பாத்தியா ஓதுவாரு, நடுத்தர வர்க்கமா இருந்தா நடுத்தரமான பாத்தியா ஓதுவாரு. சின்ன ஏழை வீடா இருக்குன்னு வைங்களேன், அசருக்கு மகரிப்பு கடையில் 30 வீட்டுக்கு போயிட்டு வந்துருவாரு. அசருக்கு மகரிப்பு கடையில பாத்தியா ஓதுனாருன்னா 30 வீட்டுக்கு போயிட்டு ஓடியாந்துருவாருங்க. அவன் காசு கம்மியா கொடுப்பான். அப்ப 1,000 ரூபாய்க்கு ஒரு பாத்தியா, 10 ரூபாய்க்கு ஒரு பாத்தியா, 100 ரூபாய்க்கு ஒரு பாத்தியா, 1000 ரூபாய்க்கு. இதெல்லாம் வியாபாரம் விளங்குதா இல்லையா? இது பிசினஸ் பண்ற நல்லா உங்களுக்கு விளங்குதா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதா இருந்தாலும் நாமளே அல்லாஹ்விடத்துல உதவி பெற்றுக்கொண்டு செய்யணுமே தவிர அதுக்குன்னு ஒரு ஆளை கூட்டிட்டு இருந்தால் பாத்தியா. இன்னும் சொல்ல போனா இந்த பாத்தியா எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா ஹராமுக்கும் ஓதுறானு பாத்தியா. இதெல்லாம் இருக்கிறதுக்கு ஓதுனாலும் பரவாயில்லைங்க. வரதட்சணையை வாங்கி பொண்ணு வீட்டுல கசைக்கு புளிஞ்சு வாங்கி என்ன செய்வாங்க? முத்தவள்ளி எல்லாம் உட்காந்துட்டு, எங்க ஊர் பக்கம் எல்லாம் முத்தவள்ளி எல்லாம் பள்ளியாசல உட்காந்துருவாங்க. அந்த வரதட்சணையை பொண்ணு வீட்டுல வாங்கி அவன் சாபம் போட்டு கொடுப்பான். நாசமா போறவங்க இப்படி அநியாயம் பண்றாங்களேன்னு அவன் சபிச்சுக்கிட்டு தான் அந்த ரூபாயை கொடுப்பான். அதை ஒவ்வொருத்தரா தொட்டு வாங்கி என்ன செய்வாங்க? மாப்பிள்ளை கையில மாப்பிள்ளை உடைய வாப்பாட்ட கொடுப்பாங்க. கொடுத்தோன்னு என்ன செய்வார்? அசத்தல் பாத்தியாம்பார். இதுக்கு
இந்த அயோக்கியத்தனத்துக்கு பாத்தியாவனா இது எங்க போய் எதை போய் சொல்றது? ஏதோ வீட்டு குடி போறதுக்கு போற, சரி அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம், பாத்தியாவது அனுமதிக்கப்பட்டது இல்ல. பச்சை ஹராமுக்கு எப்படி நீ பாத்தியாவது? சாராய கடைக்கு ஓதி இருக்கிறாங்க பாத்தியா, பேங்க்ல போய் வட்டி கடை திறக்கிறவர்கள் பாத்தியாவும் அசர்த்து இருக்கிறான். அப்ப இவர்கள் பாத்தியாங்கிற தொழில் நல்லா வழங்குதா இல்லையா? அப்ப இப்படி ஹராம் ஹலால் எதையும் பார்க்காம அனைத்திலும் பாத்தியா ஓதி கொண்டிருக்கிறார்களே, இப்படி ஒரு சமூகத்தில் இருக்குமே. ஆனால் அவங்க எதை பின்பற்றல? நபி வழி அவனுக்கு தெரியல. நபிகள் நாயகம் இப்படி செஞ்சாங்களா? அதே மாதிரி புரோஹிதம், இஸ்லாத்துக்கும் புரோஹிதத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா? நம்ம காரியத்தை நம்மளே செய்யணுங்கிற இஸ்லாத்துடைய சிறப்புங்க. அல்லாட்ட கேட்கணுமா? நம்ம தான் கேட்டுக்கணும். ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க எனக்கு அல்லாட்ட கேட்டு வாங்கிட்டாங்க, அந்த விளையாட்டுலாம் கிடையாது. நமக்கு தேவையான நம்ம தான் செய்யணும். உங்களுக்கு தேவையான காரியங்களை நீங்களே உலகத்துல செய்றீங்களா? பேர் வைக்கிறதா இருந்தா கூட நீங்க என்ன பண்றீங்க? அசர்த்து என் பிள்ளைக்கு பேரை வச்சுட்டு போங்க, என்னமோ எடுத்து கொண்டாந்து வைக்கிற சாமான் நினைச்சுக்கிட்டாங்க. அட பேரை சொல்லி கூப்பிட தெரியாது ஊமையானி. உனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, அப்துல்லான்னு வைக்க நினைக்கிறியா? யாரெல்லாம் என் பிள்ளைக்கு அப்துல்லான்னு பேர் வச்சுட்டேன், அப்துல்லான்னு கூப்பிட முடிஞ்சு வச்சுக்காத. இதுக்கு என்னத்துக்கு அசர்த்து ஏன் வரணுங்கிறேன்? அதுக்கு ஏதாவது மந்திரம் ஏதாவது இருக்குதா? ஒரு பொம்பளை பேர் வச்சதால சொல்லி காட்டுறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க தாயாரு கருவுண்டாகி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பெற்ற உடனே அவங்க மரியமுடைய அம்மா என்ன செய்யறாங்க? இன்னி சம்மைத்துஹா மரியம், யா அல்லாஹ் என் மகளுக்கு நான் மரியம் என்று பேர் வைத்தேன். யார் பேர் வச்சா? அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கக்கூடிய நேரத்தில் அங்க 2 நபிமார்கள் இருக்காங்க அந்த ஊர்ல. ஜக்கரியா நபி இருக்கிறார்கள், ஜக்கரியா நபியுடைய மகன் யஹ்யா நபி இருக்கிறார்கள். 2 நபிமார்கள் அந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும் பொழுது அப்ப அங்க போய் அந்த அம்மா போய் என்ன செய்யல? ஜக்கரியா நபியே நீங்க தான் என் பிள்ளைக்கு நல்ல பேரா வைக்கணும் நபியை கூப்பிட்டாங்களா? 2 நபிகள் அந்த சமூகத்தில் இருந்தும் கூட என்ன பண்ணாங்க? அவங்களா பார்த்தாங்க, நம்ம தானே பிள்ளையை பெற்றிருக்கிறோம், நம்ம பிள்ளைக்கு நம்ம பேர் வைக்காம வேற யார் வைக்கிறது? அவங்களா நினைச்சிட்டாங்க, இன்னி சம்மைத்துஹா மரியம், யா அல்லாஹ் என் மகளுக்கு நான் மரியம் என்று பெயர் வைத்து விட்டேன். இது குர்ஆன்ல இருக்கிறது. இன்னி உய்துஹா பிக்க வதுர்ரியத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அல்லாஹ் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் என் பிள்ளைக்கு நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தருகிறேன். இதுதான் பேர் வைக்கிற முறை. அப்ப உங்களுக்கு ஒரு பிள்ளை பேரம் செஞ்சோம்னா அவங்க தாய் வைக்கலாம், தகப்பன் வைக்கலாம். என்ன பேரை விரும்புகிறீர்கள் அந்த பேரை சொல்லி யா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட முதல்ல முறையிடுங்க. யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு இப்ராஹிம்னு பேர் வச்சுட்டேன், என் பிள்ளைக்கு இஸ்மாயில் பேர் வச்சுட்டேன், பாத்திமான்னு பேர் வச்சுட்டேன், அந்த மாதிரி நல்லபடி ஆக்கி வைப்பாயாக அல்லான்னு சொல்லிவிட்டு கூப்பிடுங்க, அவ்வளவுதானே. இப்ப என்னைய கூட்டிட்டு போய் பேர் வைக்க சொன்னா உங்க பிள்ளை நல்லா இருக்கணும்னு எனக்கு என்ன இருக்குன்னு? நீ தாய்க்கு பிள்ளை மேல அக்கறை இருக்கு, நல்லபடியா வரணும்னு நினைப்ப, தகப்பனுக்கு அக்கறை இருக்கு. உன் வீட்டு பிள்ளை என்னை கூட்டிட்டு பேர் வைக்க சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? எவ்வளவு தருவாங்கன்னு தெரியலையே, 5 தருவானா 10 தருவானா, இப்படி வச்சா இது பேரா? இது உருப்படுமா? நீ நான் வச்ச எவ்வளவு அழகா இருக்கேன், நீ நான் வச்சீங்கன்னா அல்லாட்ட எவ்வளவு அழகா துவா செய்வேன். நான் துவா செஞ்சா கூலிக்கு தானே செய்வேன். நான் உங்க வீட்டுல வந்துகிட்டு பாப்பேன், பெரிய அரபில என்னது பெரியசா ஓதணும்னு நினைச்சுக்கிறீங்க. இது வியாபாரம் பிசினஸ் தானே இது? நீனா பேரை வச்சுட்டு போயிடலாம்ல. ஒரு பொம்பளை வச்சிருக்கா இல்லையா, அல்லாஹ் காட்டி தந்திருக்காங்களா இல்லையா? அப்ப நம்ம பேர் வைக்கிறாருன்னா அசர்த்து வர வேண்டி இருக்கிறது. சுன்னத்து பண்றதுக்கு அசர்த்து. அவர் அந்த வேலையை செய்யறவரா இருந்தா கூட்டிட்டு வரலாம், பரவாயில்ல. அவரே அந்த சுண்ணத்து பண்ணி விடுற வேலையை கட்டி எடுத்துட்டு வந்து அந்த வேலையை செய்யறாருன்னா அசரத்தை கூப்பிடலாம். அதுக்கு தனியா ஆள் வருது, அசரத்து வாங்க சுண்ணத்தால் பாத்தியா அங்க உட்காந்து பாத்தியா, அது வியாபாரம். இதுக்கு அசரத்து வர்றாரு, நீ என்ன பண்ணிட்டு போக வேண்டியான ஆஸ்பத்திரியில போய் பண்ணு, இல்லாட்டி அதுக்குன்னு ஆளுக்கு இருப்பாங்க, அவங்களை வீட்டுல கூட்டி வந்து என்ன செய்ய சுண்ணத்து பண்ணிட்டு போ. இதுக்கு இப்ப அசரத்து ஏன் வர்றாரு இதுக்கெல்லாம்? அப்ப எதுக்கு எடுத்தாலும் அசர்த்து குஞ்சாலி மறைக்காரும் கூட கூடமாங்கல்ல, அந்த மாதிரி எதா எடுத்தாலும் என்னையும் சேர்த்துக்கிறதுங்கிற மாதிரி என்ன செய்யறாரு, எல்லாத்துலயும் நுழைஞ்சிடறாரு இவர். இஸ்லாத்துல அப்படி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க பேர பிள்ளைக்கு சுன்னத்து பண்ணாங்களா இல்லையா? ஆம்பளை பொண்ணு சுன்னத்து பண்ணிருப்பாங்க இல்லங்க, அவங்க பேர பிள்ளை ஹசனுக்கு சுன்னத்து பண்ணிருப்பாங்க. தேதி நமக்கு தெரியல, பண்ணி இருப்பாங்களா இல்லையா? ஹுசைனுக்கு சுன்னத்து பண்ணிருப்பாங்களா இல்லையா? அந்த தேதி கூட நமக்கு சொல்லப்படல. ஏன் சொல்லப்படல? அது ஃபங்க்ஷன் செய்யல, அது விழா வைக்கல. விழா வச்ச செய்தி தெரிஞ்சிருக்கும். விழா வைத்திருப்பார்களே, ஆனால் இந்த மாசத்துல ரபியுல் அவ்வல்ல பிறை நாளுல சுன்னத்து பண்ணினார்கள், இதை எழுதி வச்சிருப்பாங்களா இல்லையா? அந்த ஹசன் ஹுசைனுக்கு என்னைக்கு சுன்னத்து பண்ணாங்கன்னு குறிப்பே காணோம். அப்ப என்ன விளங்குது? காதும் வச்ச மாதிரி கமுக்கமா நடந்திருக்கு சுன்னத்துலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சுன்னத்து கல்யாணம் பத்திரிகைலாம் அடிப்பாங்க எங்க ஊர்ல. சுன்னத்துக்கு என்ன செய்வாங்க? சுன்னத்து கல்யாணம் பத்திரிகைலாம் ஆட்டிச்சு, புது ட்ரெஸ் எல்லாம் ஆட்டிச்சு, குதிரையில மாப்பிள்ளை ஏத்தி விடிய சுத்தி அதுக்கு நகையெல்லாம் போட்டு கடைசியில சுன்னத்து பண்ணுவாங்க எங்க ஊர்ல எல்லாம். அப்ப இப்ப ஒளிஞ்சு போச்சது. அப்ப இந்த மாதிரி நீங்க பண்றீங்களா? ரசூலுல்லாஹ் காலத்துல சுன்னத்துக்குன்னு ஒரு விழா இருந்துச்சா? ஃபங்க்ஷன் பண்ணாங்களா? யாரோ கூப்பிட்டாங்களா? ஒருத்தருக்கும் தெரியல. ஒரு பொம்பளை புள்ள வயசுக்கு வருது, அதுக்கு விழாவா? கேவலம் வெக்கமா இல்ல? வயசுக்கு வருதுன்னா இதுக்கு விழா நடத்தணுமா? அது வயசுக்கு வர இயற்கையா உள்ளது. அந்தந்த வயசு வரும்பொழுது அவங்களுடைய கர்ப்பப்பை சினை முட்டை உற்பத்தியாகி அது என்ன செய்யுது? ரத்தமாக வெளியேறுகிறது. இது சாதாரண ஒரு உடல் உறவுக்கு தகுதியாகிவிட்டார்கள், குழந்தை பருவ தகுதியாகிவிட்டார்கள், ஒரு முதிர்ச்சி நிலைமை. இதை வீட்டுக்குள்ள தாய் தந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லி கொடுத்துட்டு போறதை விட்டுவிட்டு
இதுக்கு தண்ணி ஊத்த போறோம், மஞ்சள் ஊத்த போறோம், வாங்கன்னு உலகத்தையெல்லாம் கூப்பிட்டு கடைசி அதுக்கு ஒரு அஜரத்தை கூட்டு வந்து அல் பாத்தியாங்கிறீங்களே, இதெல்லாம் எங்க இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன், ஃபாத்திமா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுக்கு 4 பொம்பளை பிள்ளை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஸைனப்னு ஒரு பொம்பளை பிள்ளை, மூத்த பிள்ளை, 2வது ருக்கையா, 3வது உம்மு குல்சூம், 4வது ஃபாத்திமா. 4 பொம்பளை பிள்ளைங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. இந்த எந்த பொம்பளை பிள்ளையாவது வயசுக்கு வந்த தேதி உங்களுக்கு சொல்ல இயலுமா? அஜர்த்த போய் கேளுங்க. அஜர்த்திட்ட போய் ஃபாத்திமா நாயி எப்ப வயசுக்கு வந்தாங்கன்னு கேளுங்க. எவனுக்கும் சொல்ல இயலாது. ஏன் சொல்ல இயலாது? அது காதுங்காது வச்ச மாதிரி ரகசியமாக இருந்த விஷயங்கள். அதை வந்து நோட்டீஸ் அடிச்சு வெளியிடல. வெளியிட்டு இருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பொம்பளை பிள்ளை இருந்தும் எந்தெந்த பொம்பளை பிள்ளை என்னென்ன மாசம் வயசுக்கு வந்துச்சுங்கிற விஷயம் ரெக்கார்ட்ல இல்ல. ஆனா எதெல்லாம் ரெக்கார்டு இருக்கிறது? ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை நரமுடின்னு அது ரெக்கார்டு இருக்கிறது. அவங்க மீசையில எத்தனை வெள்ளை முடி இருக்கும், தாடியில எத்தனை வெள்ளை முடி, அதையெல்லாம் கவனித்த சஹாபாக்கள் இது ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி இருப்பார்களே, ஆனால் அதை கவனிக்காம இருந்திருப்பாங்களா? அப்ப ஃபாத்திமா நாயகி வயசுக்கு வந்தது கூட உலகத்துக்கு யாருக்கும் தெரியவில்லை. ஆனா வயசுக்கு நிச்சயமா வந்திருக்கிறார்கள். வந்தனால பிள்ளையெல்லாம் பெற்றிருக்கிறாங்க, கல்யாணம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. என்னைக்கு வந்தாங்க தெரியல. ஏன் தெரியல? விழா நடத்தவில்லை. அது ஃபங்க்ஷனுக்குரிய காரியம் கிடையாது. உலகத்தில் எந்த நாட்டிலே அந்த கூத்து பார்த்திருக்கிறீங்களா? இஸ்லாத்தை விடுங்க. உலகத்துல மேலை நாடுகள், பல நாடுகள், அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் எல்லாம் இருக்குது. எவனாச்சும் இந்த பொம்பளை புள்ள வயசுக்கு வந்துருச்சுன்னு விழா நடத்துவானா? இங்க தானங்க அந்த கூத்தா இருக்கிறது. பூப்பு இதழ் விழாண்டுகிட்டு போட்டு இதை ஒரு பங்கனா ஆக்குறீங்க. அப்ப நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும்? இதெல்லாம் எவனோ திணித்து விட்ட கலாச்சாரங்கள் இஸ்லாத்தின் பெயரால் நம்ம சமூகத்தில் வந்து நுழைந்து கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு விஷயத்தை நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி வந்து பொருளாதாரத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி நம்ம ஊர்ல பாக்குறோம். பூரியாம்பாத்தியா, ஊர்ல இருக்கா பூரியாம்பாத்தியா? இருக்கு, கண்டிப்பா இருக்கும். என்னடா பூரியாம்பாத்தியான்னு கேட்டா, ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தர் இமாம் இருந்தார். அவர் பேர்ல இந்த பாத்தியா ஓதணும்னு சொன்னா ஏழையா இருக்கலாம், பணக்காரன் ஆயிரும். இந்த மாதிரி பூரியாம்பாத்தியான்னு ஒரு அஜரத்துக்கு பணக்காரன் ஆகணும். நீங்க ஆயிருவீங்களா? அஜரத்து ஒரு 40 வீட்டுல போய் ஓதிட்டு வந்தாருன்னா அவருக்கு காசு கிடைக்கும். பூரியாம்பாத்தியா ஓதி பணக்காரன் ஆகலாங்கிற மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லி தந்தது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த வறுமையை விடவா நீங்க வறுமையில இருக்கிறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் கூட இல்ல. இன்னைக்கு அந்த மாதிரி யாராவது இருக்கிறீங்களா? ஒரு துணிக்கு மாத்து துணி இல்ல, அந்த மாதிரி யாராவது இருக்கிறீங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 3 மாசத்துக்கு அடுப்பு புகையாமல் இருந்திருக்கிறது. தண்ணியை குடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க, தண்ணியும் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்ப சலிக்கப்படாத கோதுமையில உருட்டி அதை சாப்பிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு வறுமையில் இருக்கும் பொழுது வறுமையை போக்குறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்தியா சொல்லி கொடுத்தாங்களா? நம்மளுடைய பலவீனத்தை பயன்படுத்தி என்ன பண்றான்னு கேட்டா, பூரியான் பாத்தியாங்கிறான், மேக்கெட்டு கட்டணுமா, மானம் பார்க்க கூடாதான், அது ஜாபர் சாதிக்கு பேர்ல அதை ஓதணுமா, இதை நம்பிக்கிட்டு எத்தனை பேர் என்ன செய்யறான்? லட்சக்கணக்கான ரூபாயை வீணாக்கிட்டு இருக்கிறான். இந்த அரபு நாட்டில எல்லாம் பணக்காரனா இருக்கான், அவன் பூரியாம்பாத்தியா பணக்காரனா இருக்கிறான். பூரியாம்பாத்தியான்னு சொன்னாலே விசா கேன்சல் பண்ணி அனுப்பி விட்டுருவான். அந்த நாட்டில் பூரியாம்பாத்தியாக்கு அனுமதியே கிடையாது. அந்த பூரியாம்பாத்தியா புக்கை கொண்டு போனா கூட என்ன செய்வான்? அந்த ஏர்போர்ட்ல இறங்கும் போது இங்கிட்டு போறியா அங்கிட்டு போறியான்னு கேட்பான். புக்கு வேணும்னா அதோட சேர்த்து அங்கிட்டு போயிரு. அப்ப பூரியாம்பாத்தியாவை தடுக்கக்கூடிய ஒரு நாட்டில் எல்லாரும் பணக்காரனா இருக்கிறான். அங்க போய் டிரைவரா இருந்து இவன் பணக்காரனா இருக்கிறான். பாத்துக்கிறங்க, அவன்கிட்ட போய் டிரைவர் வேலை பார்த்து இந்த நாட்டில் பணக்கார வேஷம் போடுறான். அப்ப அவன் எவ்வளவு பணம் வச்சிருப்பான்? அப்ப அவன் எல்லாம் பூரியாம்பாத்தியா இல்லங்கிறான். பூரியாம்பாத்தியா இல்லன்னு சொன்னவன் பணக்காரனா இருக்கிறான். பூரியாம்பாத்தியா ஓதுறவன் வந்து என்ன செய்யறான்? நீ வந்து பிச்சைக்காரனா இருக்கிற. எப்படி இதை நம்புற? இப்படி எல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை என்னென்னத்தையாவது எவனாலும் சொல்ல வேண்டியது. எதை சொன்னாலும் கேட்கறதுக்கு நம்ம என்ன இருக்கிறோம்? ரெடியாக இருக்கிறோம். சகுனம் பார்க்கறது, சாஸ்திரம் பார்க்கறது, எதை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாமே நபி வழிக்கு மாற்றமா வந்தனால வந்த. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி வச்சில சொன்னார்கள், அறியாமை காலத்து எல்லா பழக்கங்களையும் என் காலடியில போட்டு தகுத்த கதமையா ஹாதா, காடியில போட்டு மிதிக்கிறேன் என்று சொன்னார்கள். நீங்க அவ்வளவு மௌட்டிகம் உங்கள்கிட்ட தான் இருக்கு. பூனை குறுக்க போக முடியல, காக்கா கத்த முடியல, பள்ளி சத்தம், அது பசிக்கு சத்தம் போட்டுச்சுன்னா பள்ளி கத்துது. பள்ளி கத்துனா என்னடா? அது வந்து ஏதாவது ஏற்பட்டுரும். பள்ளி விழுந்துருச்சு. பள்ளி விழுறதுக்கு 12 புத்தகம் போட்டிருக்காங்க. இவ்வளவு பெரிய புத்தகம். பள்ளி தலையில விழுந்தா என்ன, அப்படி விழுந்தா என்ன, முதுகுல விழுந்தா என்ன, கீழே விழுந்தா என்ன, அது தலகுப்புற விழுந்தா என்ன, அதுக்கு பலன் போட்டிருக்காங்க. அட பள்ளி கீழே விழுறதுக்கெல்லாம் பலனா? கொஞ்சமாவது மூளை இருக்கா உனக்கு? இது எவன் உனக்கு சொல்லி தந்தா? பள்ளி சொன்னிச்சா நான் கீழே விழுந்தா இப்படி ஏதாவது பலன்னு சொல்லி? இந்த மாதிரி எல்லாம் பள்ளி விழுந்ததுக்காக வேண்டி பைத்தியம் பிடிச்சவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? அவ்வளவு மௌட்டிகத்திலே மூழ்கி கிடக்கிறோம். இதுல இருந்து விடுபடணும்னு சொன்னா, ஒரு பகுத்தறிவு மிக்க சமுதாயமாக நீ திகழணும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும்? குர்ஆன்ல இருந்தா அதை செய்யுங்க. முகமது நபி சொன்னா செய்யுங்க. வேற எவன் சொன்னாலும் கேட்காதீங்க. அவர் ஒரு ஆள் தான் நம்மளை ஏமாத்தாத தலைவர். உலகத்துல எந்த தலைவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஆதாயம் இருக்கும், அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எவனை வேணாலும் கொண்டு வா, அவன் இதை வச்சு புகழ் அடைஞ்சிருப்பான், பணம் சம்பாதிச்சிருப்பான், பதவி அடைஞ்சிருப்பான், என்னமாவது ஒரு நோக்கம் அவனுக்கு இருக்கும். நானா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி. இந்த ஒரு தலைவர் மாத்திரம்தான் ஒண்ணுமே நம்மள்ட்ட அடையாதவர்.
அவர் கோடீஸ்வரனா இருந்தார். நபியாக ஆவதற்கு முன்னாடி பல கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தார். வஜதக ஆயிலன் பாகுனா, நீர் வறுமையிலே இருந்தாய், உன்னை நான் பணக்காரன் ஆக்கினேன் என்று அல்லவே சொல்லி காட்டுகிறான். அந்த அளவுக்கு செல்வ செழிப்போடு இருந்தார்கள். எப்ப 40வது வயசில் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று மக்களிடத்தில் சொல்லும் பொழுது மிகப்பெரிய செல்வந்தராய் இருந்தார்கள். மரணிக்கிற நேரத்தில் சில மரக்கால் கோதுமைக்காக வேண்டி தன்னுடைய கவச உடைய அடமானம் வைத்துவிட்டு அதை மீட்காமல மரணித்தார். அப்ப நம்மளை வச்சு சம்பாதிக்கல, நம்மளை வச்சு பதவியில் பெரிய சக்கரவர்த்தியா இருந்தார். சக்கரவர்த்திகள் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படியே வாழ்ந்தார். தங்க செருப்பா போட்டிருந்தாரு, அரண்மனையா கட்டியிருந்தாரு, குடிசையில வாழ்ந்தார், கைத்து கட்டில படுத்து கிடந்தார். அப்ப வகையா டிரெஸ்கள் அடிக்க வச்சிருந்தாரா? இல்ல, ஒரு துணியை போர்த்தி கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். அப்ப நம்மளை வச்சு ஏமாத்தாம உள்ளதை கரெக்டா சொல்லிட்டு போன ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் இருக்கிறார்கள். வேற யாரை நீங்க நம்பினாலும் ஏமாத்தி விடுவீர்கள், யார் நம்பினாலும் ஏமாத்தி விடுவார்கள். இந்த ஒரு அடிப்படையை விளங்கி கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விஷயமா இருந்தாலும் சரி, இதை மட்டும் அடிப்படையா இந்த கேள்வி கேட்கறது பழக்கமாக்கிருங்க. ஏதோ அஜர்த்து சொன்னாலும் சரி நல்லது மாதிரி சொல்லுவார். எப்படி மேராஜ் நோம்பு வைங்க பாரு, நீங்க என்ன பண்றீங்க, மேராஜ் நல்ல வார்த்தையா இருக்கும், நோம்பு நல்ல வார்த்தையா இருக்குன்ற கூடாது. இத ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு கேட்கணும். மேராஜ் அன்னைக்கு நோன்பு வைக்கிறது மார்க்கத்தில் இருந்தால் அதை யார் சொல்லணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும்ல. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜில் நோன்பு வைக்க சொல்லி சொன்னாங்களா? இல்லனா இல்ல, நல்லதுதானேன்னு பார்க்கல. நல்ல குர்ஆன் ஒரு நல்லதுதான். ஒருத்தன் அத்தஹியாத்துல உட்கார்ந்துகிட்டு அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப்னு ஓதலாமா? தொழுகையில் அத்தஹியாத் ஓதுறீங்க, அத்தஹியாத்துல உட்கார்ந்துகிட்டு அத்தஹியாத்தை தான் ஓதணுமே தவிர அத்தஹியாத்தை விட குர்ஆன் சிறந்ததாச்சே, நம்ம குர்ஆனை ஓதுனா என்னன்னு சொல்லி ஓதலாமா? அதுக்கெல்லாம் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஒருத்தன் பாங்க சொல்ல போறான், அல்லாஹ் அக்பருங்க, இதை விட நம்ம குர்ஆன் ஓதுனா நல்லா இருக்குமே, பாங்குக்கு பதிலா யாசீன் ஒல் குர்ஆனில் ஹக்கீம்ங்கறான். அடிப்பில இல்ல அவன, நான் நல்லது தானே ஓதினேன், நான் குர்ஆன் தானே குர்ஆன் ஓதுறதா அது ஓத வேண்டிய இடத்துல ஓதுற, இந்த இடத்துல நீ பாங்கல சொல்லிருக்க அதிலே சொல்லணும். அப்ப எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தார்கள் அதைத்தான் செய்யணுமே தவிர நல்லது தானே நீங்களே உண்டாக்கிட முடியுமா? மேராஜ் நோம்புங்கிறான் வைக்க ரெடியா இருக்கிறோம், பராத்து நோம்புங்கிறான் வைக்க ரெடியா இருக்கிறோம், 16 செய்யுது பாத்தியாங்கிறான் அதை வைக்க ரெடியா இருக்கிறோம், அந்த நோம்பு இல்லாதெல்லாம் விட்டு அடிக்கிறாங்க. எதை சொன்னாலும் செய்ய ரெடியா இருக்கிறோம். நீங்க என்ன பண்ணணும்? மார்க்கத்தின் பெயரால் எவன் எதை சொன்னாலும், தௌஹீத் ஜமாத் சொன்னாலும், தௌஹீத் ஜமாத்துடைய உலமாக்கள் சொன்னாலும், எங்களுடைய பிரசுரங்களை சொன்னாலும் குர்ஆன்ல இருக்குதா, முகமது நபி சொன்னாங்களா, அதை நாங்க சொன்னா தான் நீங்க கேட்கணும். நாங்க எங்க இஷ்டத்துக்கு கூட அடிச்சோன்னு வைங்க, தூக்கி மிதிச்சு எரிஞ்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். இல்லன்னா மறுமையில் நரகம் தான். நபிகள் நாயகத்தை பின்பற்றினா மாத்திரம் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமே தவிர வேற ஆட்கள் சொன்னதை பின்பற்றி போனீர்களே ஆனால் நரகப்படுகொலையில விழுந்து தள்ள வேண்டிய நிலை வந்துவிடும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் நம்முடைய தலைவராக ஏற்று அவர்கள் வழியை மட்டும் பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் உங்களுக்கு புரிந்து கொள்ள கஷ்டமாக இருந்தால், சிரமமாக இருந்தால் ஒரே ஒரு வரியில அதற்குரிய சான்றை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். ஒருத்தர் இஸ்லாத்தை தழுவ போறார், ஒருத்தர் ராமசாமி வர்றார். வந்தவுடனே நான் முஸ்லீமாக போறேங்கிறார். அவர் என்ன சொல்லணும்? நீங்க என்ன சொல்லிக் கொடுப்பீங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுப்பீங்க. அடுத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுவீங்க. வேற ஏதாவது சொல்லுவீங்களா? அவ்வளவுதான், முஸ்லீம் ஆயிட்டார். அப்ப ஒரு முஸ்லீம் ஆவதற்கு ரெண்டு தான். ஒன்னு அல்லாஹ் சொன்னதை கேட்கணும், ரெண்டு முகமது சொன்னதை கேட்கணும். இதான முஸ்லீம் ஆகிறது. வேற ஏதாவது இருக்குதா? ஒருத்தர் காபிரா இருந்த ஒருத்தர் இஸ்லாத்தை தழுவுறதா இருந்தா இந்த ரெண்டு டாபிக் தானே. அல்லாஹ்வை எஜமான் ஏத்துக்கிறேன், முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதரா ஏத்துக்கிறேன், அவர் வழியில் நடப்பேன் என்று உறுதிமொழி கொடுத்தான் என்றால் ஒருத்தர் முஸ்லீம் ஆயிடுறான். அந்த பெரியார் சொன்னா கேட்பேன், இந்த மகான் சொன்னா கேட்பேன், ஊர் உலகத்தை சொல்லுவேன், அம்மா அப்பா சொன்னது கேட்பேன், கலிமாவில் இருக்குதா? அப்ப ஒருவன் முஸ்லீம் ஆவதற்கு எதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்களோ, எதை சொல்லி நீங்கள் முஸ்லீம் ஆகியிருக்கிறீர்களோ அது உங்களுக்கு போதும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி முஸ்லீம் ஆகியிருக்கிறீர்கள், அந்த அல்லாஹ் சொன்னது உங்களுக்கு போதும். முகமது ரசூலுல்லாஹ் சொல்லி முஸ்லீம் ஆகியிருக்கிறீர்கள், அந்த முகமது நபி சொன்னது உங்களுக்கு போதும். இந்த ரெண்டை தவிர சாபி ஹனபி மாலிகி என்றெல்லாம் சொல்லி ஒருத்தர் முஸ்லீம் ஆக முடியாது, அது தேவையும் இல்லை. அதனால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கற அந்த கலிமாவுக்குள்ளேயே இது அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக நீங்களும் ஆக வேண்டும், நாங்களும் ஆக வேண்டும். இதில் உறுதியானவர்களாக நாம் திகழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.